I rise to move for leave to introduce the Waqf Amendment Bill 2024. Fundamentally, this is an attack on Constitution. Through this bill, they are putting a proviso that non-Muslims also be the member of the governing council. Sir, through you, sir, I would like to ask a question to the government. Whether we think about the Supreme Court constitute the board of Ayodhya, whether anybody can think that a non-Hindu be the part of Ayodhya Mandir board, sir? Sir, we are believing in, sir, I told that Guruvayur temple, there is a temple Devaswam board. Anybody can believe that that temple Devaswam board can have non-Hindu? Sir, this is only this provision, anybody, non-Muslims also be part of Waqf Council is correctly an attack on the faith and freedom of religion. That the Constitution is supreme and it has to be protected. But today, we see that this government is blatantly going against the Constitution. This bill is just not against the Constitution, it's against federalism, it's against a religious minority, it is against human beings. வக்ஃப் போர்டு நீண்ட நெடுங்காலமாக தனித்து இயங்கி வருவதை நாம் அறிவோம். ஒவ்வொரு மதத்திற்கும் அந்த சுதந்திரம் இருக்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டம் மதச்சார்பின்மையை உயர்த்தி பிடிக்கிற நிலையில் அரசு மதம் சார்ந்த நிலைப்பாட்டை எடுப்பது, மதங்களின் சுதந்திரத்தில் தலையிடுவது மிகுந்த ஆபத்தானது, மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடியது. எனவே இந்த மசோதாவை துவக்க நிலையிலேயே, அறிமுக நிலையிலேயே நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எதிர்க்கிறேன். Property is the question which can be decided by only the civil court, but no any authority under which law this power has been given to decide the property, title of the property. How it can be done? Civil law will be taken away. This bill is completely contrary to the constitutional morality. இது அரசியல் சட்ட அடிப்படையில் செல்லத்தக்கதல்ல என்பது தெளிவாக தெரிந்ததற்கு பின்னரும் இதை அறிமுகப்படுத்துகிறார்கள் என்றால் இவர்கள் ஜனநாயக அரசியல் அமைப்பை வழிநடத்துவதற்குரிய தகுதியை இழந்து விட்டார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. அது மட்டுமல்ல, குறிப்பாக குறிவைத்து இஸ்லாமியர்களை தாக்குகிற போக்குத்தான் இது. தேசிய விடுதலை இயக்கத்தில் மதிப்பற்ற அதிக உயிர்களை பலி கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள் தான். அந்த இஸ்லாமியர்களை தேசிய விடுதலை இயக்கத்தில் பங்கு பெறாதவர்கள் குறிவைத்து வேட்டையாடுவது. धन्यवाद अध्यक्ष जी. வணக்கம். இது கேள்வி களம். ஒரு சர்ச்சைக்குரிய மசோதாவை ஒன்றிய அரசு இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறது. வக்ஃப் சட்டத்தில், வெள்ளைக்காரர்கள் காலத்தில் உருவான வக்ஃப் வாரிய சட்டத்தில் கடைசியாக திருத்தம் என்பது பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்து முடிந்தது. இப்போது ஒரு புதிய திருத்தத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது. இந்த சட்டத்தின்படி முஸ்லீம்கள் மட்டுமன்றி முஸ்லீம் அல்லாதவர்களும் வக்ஃபுக்கு, மசூதிக்கு நிலங்களை தானமாக தந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் உண்டு. முஸ்லீம் அல்லாத ஒருவர் அளிக்கக்கூடிய ஒரு தானமாக தரக்கூடிய சொத்தை வக்ஃபு சொத்தாக கருதக்கூடாது என்பது ஒரு ஷரத்து. ரெண்டாவது, ஒரு சொத்து வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமானதா அல்லவா என்பதை இப்போது வக்ஃப் வாரியம் தொடர்பான தீர்ப்பாயம் முடிவு செய்கிறது. இனிமேல் அந்த தீர்ப்பாயம் முடிவு செய்ய முடியாது, அதற்கு பதிலாக கலெக்டர்கள் தீர்மானிப்பார்கள் என்பது ஒன்று. இன்னொன்று, வக்ஃப் வாரிய நிர்வாக குழுவில் இதுவரை முஸ்லீம்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். அறநிலையத்துறையினுடைய செயல் அதிகாரிகளாக இந்துக்கள் மட்டுமே வேலைக்கு வர முடியும் என்பது அந்த அறநிலைய சட்டத்தின் விதி. அதை போலவே வக்ஃப் நிர்வாகத்தில் முஸ்லீம்கள் அதனுடைய அறங்காவலர்களாக, நிர்வாகக்குழு உறுப்பினர்களாக இருந்து வருகிறார்கள். இப்போது அதற்கு பதிலாக 2 முஸ்லீம் அல்லாதவர்களும் அந்த உறுப்பினர்களாக நியமிக்கப்படலாம் என்பது
ஒரு ஷரத்து. அதற்கடுத்து 2 பெண்கள் அதிலே இடம் பெறுவார்கள் என்பது இன்னொரு ஷரத்து. இந்த அம்சங்கள் எதற்காக கொண்டு வரப்படுகின்றன என்ற ஒரு கடுமையான விமர்சனம் என்பது எழுந்திருக்கிறது. சீர்திருத்த நடவடிக்கை என்று அரசாங்கம் சொல்கிறது. ஆனால் மத சுதந்திரத்தில் தலையிடக்கூடிய, முஸ்லிம்களிடமிருந்து அந்த சொத்துக்களை பறிக்கக்கூடிய உள்நோக்கம் கொண்ட ஒரு நடவடிக்கை, அரசியல் சட்டத்துக்கு விரோதமான ஒரு செயல். அயோத்தி ராமர் கோயில் அறக்கட்டளையில் ஹிந்து அல்லாத ஒரு முஸ்லிமையோ கிறிஸ்தவரையோ நியமித்தால் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேசி வேணுகோபால் கேட்டிருக்கிறார், கனிமொழி எம்பி கேட்டிருக்கிறார் என்று. அந்த சட்டத்திற்கு அகிலேஷ் யாதவ் இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தோற்றுவிட்ட பிறகு, பெரும்பான்மை பெற இயலாத, தனிப்பெரும்பான்மை பெற இயலாமல் போய்விட்ட ஒரு பிறகு, பாஜகவினுடைய தீவிர ஆதரவாளர்கள் மத்தியிலே ஒரு அவநம்பிக்கையும் வெறுப்பும் இருக்கிறது. அந்த விரக்தியை நீக்கி அவர்களை உற்சாகமூட்ட செய்வதற்காக, அடிப்படைவாதிகளுக்கு உற்சாகமூட்டுவதற்காக இந்த ஏற்பாடு என்று அவர் விமர்சித்திருக்கிறார். இன்னொரு கோணத்தில் அடுத்த சில மாதங்களில் நடக்க இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலிலே ஒரு மத அடிப்படையிலான ஒரு பிரிவினையை ஏற்படுத்துவதற்காக வேண்டுமென்றே இந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது என்று எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கின்றன. அத்தோடு இன்னொன்று, முதல் முறையாக கடந்த 10 ஆண்டுகளில் எதிர்க்கட்சிகளுடைய எந்த எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் எல்லா சட்டங்களையும் அறிமுகப்படுத்திய நாளில் மட்டுமல்லாமல் அந்த தொடரிலேயே நிறைவேற்றிய மோடி அரசாங்கம் இப்போது சற்று பின்வாங்கி அந்த சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய பரிசீலனைக்கு அனுப்பியிருக்கிறது. 10 ஆண்டுகளில் இதுதான் முதல் முறை. இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் என்பது வெறுப்பு அரசியலினுடைய வெளிப்பாடா அல்லது சீர்திருத்த நடவடிக்கையா என்று விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தினுடைய தலைவர், முன்னாள் எம்பி திரு அப்துல் ரஹ்மான் அவர்கள், திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு கான்ஸ்டான்டைன் ரவீந்திரன் அவர்கள், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் சமத் அவர்கள், பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு புரட்சி கவிதாசன் அவர்கள், வழக்கறிஞர் திரு ராமசாமி ஐயப்பன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் திரு ரஹ்மான் சாருடைய முதற் பார்வையை கேட்கணும். இந்த சட்டத்தை ஏன் எதிர்க்கிறீங்க? வக்ஃபு சட்டம் என்பது முஸ்லிம் தனவந்தர்களால் வக்ஃபு நிறுவனங்கள் என்று சொல்லப்படுகிற மசூதிகள், தர்காக்கள், மதரசாக்கள், கபர்ஸ்தான்கள் போன்றவற்றை நிர்வகிக்கக்கூடிய நிலையிலும், அந்த தனவந்தர்களால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்கள் இறைவனுடைய பெயரால் வக்ஃபு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு உரியது என்கிற வகையில்தான் வக்ஃப் ஆக்ட் 1954 உருவாக்கப்பட்டு அதனை மேற்பார்வையிடக்கூடிய, கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு அந்தந்த மாநிலங்களுக்குரியது என்பதனை பாராளுமன்ற சட்ட விதிகள் மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கின்றன. அதனுடைய நடவடிக்கைகளிலே முழுமைப்படுத்தக்கூடிய வகையில் 1995 ஆண்டு அதனை ஃபுல்ஃபில்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வக்ஃப் ஆக்ட் 1995 உருவாக்கப்பட்டு அது இப்பொழுது நடைமுறையில் இருக்கிறது. கொஞ்சம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தேவைப்படக்கூடிய மாற்றங்களை கூட 2013 ஆண்டு நாடாளுமன்றத்தில் திருத்தங்களை உருவாக்கி அதனை சிறப்பாக செம்மையாக முழுமைப்படுத்தியிருக்கிறார். இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருத்தம் தேவை என்பதற்கே அவசியம் இல்லாத வகையில் வக்ஃப் ஆக்ட் 1995 மிகச்சிறப்பாக இருக்கிறது. தனவந்தர்களால் வக்ஃபு செய்யப்பட்ட தானமாக வழங்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் பறிபோய் விடாமல், ஆக்கிரமிப்பாளர்களிடத்தில் அகப்பட்டு விடாமல், அல்லது போலியான டாக்குமெண்ட்டுகள் கொடுத்து அதனை சொந்தமாக்கி கொள்ளாமல் இருப்பதற்கான எல்லா வழிவகைகளையும் மிகச்சிறப்பாக சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு ஏற்ப இப்பொழுதுள்ள ஆக்ட் வக்ஃப் ஆக்ட் 1995 இருக்கிறது. இல்லை, இதில் கன்டென்ஷன் இப்போ இதுக்கு எந்த விதமான அமெண்ட்மெண்ட் திருத்தங்களுக்கும் அவசியமே இல்லாத நிலையில் சொத்துக்களை முற்படுத்தி அதனை முன்னோக்கி இப்பொழுது நிறைய சட்ட திருத்தங்களை மசோதாவாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அதன்படி பார்த்தால் வக்ஃப் ஆக்ட் 1995 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்ட நடவடிக்கைகள் சரியானதாக இருப்பதை தவிர்த்து அதனை பலவீனப்படுத்தி ஆக்கிரமிப்பாளர்கள்
சட்ட விதிமுறைகளுக்கு எல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, அதை தொடராக நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்வதற்கு ஏற்ப இந்த திருத்த சட்ட மசோதா அமைந்திருப்பது தான் கண்டனத்திற்குரியது. 2 பாயிண்ட் தான் சார் இதில் விவாதத்துக்கு விமர்சனத்துக்கு உள்ளாகுது. ஒன்று, சொத்து யாருது அப்படின்றத தீர்மானிக்கிற அதிகாரம் அந்த தீர்ப்பாயத்துக்கு இல்லை, கலெக்டருக்குன்னு சொல்கிறது ஒரு கன்டென்ஷன். இன்னொன்று, வக்ஃப் போர்டுக்கு யார் மெம்பராக இருக்கலாம் அப்படின்னா இதுவரை முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, இப்போ 2 பேர் நான் முஸ்லீம் இருக்கலாம் அப்படின்னு திருத்தம் கொண்டு வராங்க. 2 விஷயம். அதற்கு கிரண் ரிஜிஜு அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு எம்பி அமைச்சர் அதில் மெம்பராக இருக்கணும், ஒரு எம்எல்ஏ வக்ஃப் போர்டில் மெம்பராக இருக்கணும், ஒரு முஸ்லீம் எம்பி இல்லைன்னா ஒரு ஹிந்து எம்பி இருந்துட்டு போகிறாரு, ஒரு கிறிஸ்டியன் எம்பி இருக்க போகிறாரு, வக்ஃப் போர்டில் மெம்பராக இருக்கிறதுக்காக அவர் தன் மதத்தை மாற்றிக்கணுமான்னு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. அது அப்படி அவசியம் இல்லை. முதல் விஷயம், வக்ஃப் சொத்துக்களை 1958ஆம் ஆண்டு கமிஷனரேட் ஆஃப் சர்வே கமிஷனரேட் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டு நாடு முழுவதும் முறையாக அளவீடு செய்யப்பட்டு இது வக்ஃப் சொத்து தான் என்பதனை உறுதிப்படுத்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்போது? 1958இல். அதுதான் இப்பொழுது வக்ஃப் நிறுவனங்களிலே எல்லா மாநிலங்களிலும் பதிவாக இருக்கக்கூடிய ஒன்று. எல்லா பள்ளிவாசல் தர்காக்கு கல்லூரிகள் எதுவாக இருந்தாலும் தானமாக கொடுக்கப்பட்ட அந்தந்த நிறுவனங்களின் பெயரால் இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் முறையாக அரசாங்கத்தால் அளவீடு செய்யப்பட்டு 1958இல் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பதிவு தான் இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிறது. எந்த ஒரு ரிவ்யூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவசியமே இல்லை. அது தக்க ஆதாரங்களோடு தக்க ஆவணங்களோடு அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ என்ன ப்ராப்ளம், நிறைய இடங்களில் ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள், அல்லது போலி டாக்குமெண்ட்டுகள் கொடுத்து அந்த காலத்திலேயே சில பேர் கைமாற்றி இருக்கிறார்கள் சொத்துக்களை. இப்பொழுது 2022ஆம் ஆண்டு வக்ஃப் சொத்துக்களை யாரும் இனிமேல் டிரான்சாக்ஷன் செய்ய முடியாது, விற்க முடியாது, வாங்க முடியாது என்கிற அளவிற்கு தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்திலிருந்து எல்லா பகுதிகளிலும் உள்ள அந்த சொத்துக்களினுடைய சர்வே நம்பர்களை குறிப்பிட்டு அந்தந்த பகுதியில் உள்ள சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இப்போ யாரும் அந்த சொத்துக்கள் கொண்டு இருந்தால், அதில் வீடு கட்டியிருந்தாலோ அலுவலகம் கட்டியிருந்தாலோ வேறு எந்த நோக்கத்திற்கு கட்டிடங்கள் கட்டியிருந்தாலோ அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர இனிமேல் அதனை விற்க முடியாது என்பதற்கான ஒரு தடுப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது சிலருக்கு கசப்பாக இருக்கலாம். இல்லை சொத்து. இப்போ 2 பாயிண்ட் சார். இப்போ எதுக்காக ஒரு வக்ஃப் போர்டில் நான் முஸ்லீம் 2 மெம்பர் இருக்கலாம் அப்படின்னு திருத்துறாங்க, அது நோக்கம் என்ன? இந்த சட்ட திருத்தத்தையே இந்த அரசு இப்போ கொண்டு வரதுக்கான அவசியம் என்ன? வக்ஃப் போர்டில் இருக்கக்கூடிய 12 உறுப்பினர்களில் 2 உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 2 உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 உறுப்பினர்கள் பார் கவுன்சிலிருந்து வருகிறார்கள், 2 உறுப்பினர்கள் முத்தவள்ளிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், 8 உறுப்பினர்கள். 4 உறுப்பினர்களை அரசு நியமனம் செய்கிறது. இந்த 4 உறுப்பினர்களும் முஸ்லிம் உறுப்பினர்களாக இருப்பதற்கு காரணம், அல்லது மற்ற இந்த 8 உறுப்பினர்களும் 4 உறுப்பினர்களும் என்று 12 உறுப்பினர்களும் முஸ்லிம்களாக இருப்பதற்கு காரணம், மசூதிகள் தர்காக்கள் என்று வக்ஃப் நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்களையும் அந்த வக்ஃப் நிறுவனங்களிலே நடக்கக்கூடிய நிர்வாக அமைப்புகளையும் கண்காணித்து முறையாக செயல்படுத்துவதற்கு முஸ்லிம்களால் தான் முடியும். அந்த கலாச்சாரம், அந்த பண்பாடு, அந்த வணக்க வழிபாட்டு முறைகள் எல்லாம் தெரிந்தவர்கள் எந்த நேரத்திலும் உள்ளே சென்று பார்வையிட்டு கண்காணிக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்குத்தான் இருக்கிறது. இதில் முஸ்லிம் அல்லாதவர்களும் இடம்பெறலாம் என்பது நாம் எதிர்க்கக்கூடியதாக இல்லை. ஆனால் அவர்களுடைய பங்களிப்பினாலே எந்த விதமான பலனும் ஏற்பட போவதில்லை. எப்பொழுது கோயில் நிர்வாகத்தில் ஏன் அச்சப்படுறீங்க? முஸ்லீம்கள்ட்டிருந்து சொத்தை பறிக்கிறதுக்கு தான் இந்த மொத்த சட்டமோ அப்படின்னு ஓவைசி போன்றவர்கள் அச்சம் தெரிவிக்கிறாங்க. வக்ஃப் சொத்துக்களை பாதுகாப்பதற்கான சட்ட வடிவில் எல்லா அதிகாரமும் வக்ஃப் போர்டிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் எந்த தவறு நடந்தாலும் அடுத்த கட்டமாக வக்ஃப் ட்ரிபியூனலுக்கு செல்லலாம், அல்லது ஹைகோர்ட்டுக்கு செல்லலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு செல்லலாம் என்கிற விதிமுறைகள் எல்லாம் மிக தெளிவாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அதையெல்லாம் மாற்றி வக்ஃப் வாரியத்திற்குள்ள அந்த பவரை குறைத்து அந்தந்த மாவட்டங்களில் உள்ள கலெக்டர்களே முடிவு செய்து கொள்ளலாம், அதுதான் இறுதி முடிவு என்கிற அளவிற்கு இந்த சட்ட திருத்தம் வந்திருப்பது பலவிதமான மோசடியான நிகழ்வுகளுக்கு வழிவகுக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அப்படியானால் எந்த நல்ல நோக்கத்திற்காக பொதுமக்களுடைய நலனுக்கு இறைவனின் பெயரால் அர்ப்பணித்திருக்கிறார்களோ அந்த அர்ப்பணிப்பாளர்களுடைய எதிர்பார்ப்பிற்கு மாறாகத்தான்
இந்த சட்ட விதிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட வாய்ப்பு இருக்கிறதே தவிர நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் கிடையாது என்பதுதான் முதல் கருத்து. இரண்டாவது கருத்து, ஏற்கனவே முழு வடிவம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வக்ஃப் ஆக்ட் 1995 எந்த குறைபாடும் பார்க்க முடியாத அளவிற்கு நிறைவாக இருக்கிறது. அப்படியானால் இந்த சொத்துக்கள் விஷயத்தில் மாத்திரம் இந்த ஒன்றிய அரசுக்கு கண்கள் கரிக்கின்றது என்று சொன்னால் அதற்கு ஏதோ சில சதித்திட்டம் பின்புலமாக இருக்குமோ என்று சமுதாய மக்களிடத்திலே ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. முஸ்லீம்களை திசை திருப்புறாங்க, அவர்களுக்கு தப்பான தகவல் இந்த சட்டத்தை பற்றி சொல்கிறாங்க, இந்த வக்ஃபு சொத்துக்களை மாஃபியாக்கள் கையில் வச்சிருக்கிறாங்க, அதை சீர்திருத்தம் பண்ண போனால் இதெல்லாம் செய்கிறாங்கன்னு பிஜேபியோட அமைச்சர் ஆதங்கப்படுறாரு. இருக்கலாம், பல இடங்களிலே மாஃபியாக்கள் கையிலையும் இருக்கிறது. சாதாரணமாக சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் கூட ஆக்கிரமிப்பாளர்களாகவும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ இருக்கக்கூடிய சட்டம் மிக தெளிவாக இருக்கிறது. இந்த சட்டத்தின் மூலமாகவே அதை மீட்டெடுக்கலாம். ஆனால் இந்த சட்ட திருத்தம் அப்படி மீட்டெடுப்பதற்கு முடியாத அளவிற்கு ஆக்கிரமிப்பாளர்களே தொடர்ந்து இருக்க முடியும் என்கிற கேப்பு, ஒரு இடைவெளியை கொடுப்பதற்கு ஏற்ப இந்த சட்ட திருத்தம் வருகிறது என்றால் சொத்துக்களை பறிபோக செய்வதற்கு தான் இது காரணமாக இருக்குமே தவிர நீங்கள் சொல்வதைப் போல மாஃபியாக்களிடமிருந்தோ மற்ற ஆக்கிரமிப்பாளர்களிடமோ மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட இல்லாமல் போய்விடும். திரு புரட்சி கவிதாசன் கேட்கணும். திரு புரட்சி கவிதாசன் உடைச்சே கேட்கணும்னா, ஒரே ஒரு முஸ்லீமை கூட நாங்கள் எம்பி சீட்டு கொடுத்து ஜெயிக்க வைக்கலை, நிற்கலை, ஒரு எம்பி இல்லாத, ஒரு முஸ்லீம் எம்பி இல்லாத நாடாளுமன்றம் பிஜேபியை பொறுத்தவரையிலும் அப்படின்னு ஒரு பக்கம் பெருமைப்பட்டுக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஏறத்தாழ 15% மேலே முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஒரு முஸ்லீம் கூட எம்பி சீட்டோ எம்எல்ஏ சீட்டோ தராத ஒரு கட்சி இன்னைக்கு முஸ்லீம் சொத்துக்கள் அது நிர்வகிக்கப்படக்கூடிய விஷயத்தில் கவனம் செலுத்துறத எப்படி புரிஞ்சுக்கிறது? முஸ்லீம் எம்பியா இல்லை உங்கள் கட்சி சார்பில் உத்தரப்பிரதேசத்தில் அல்லது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் எம்எல்ஏக்களோ எம்பியோ முஸ்லீம் இல்லைன்றதுக்காகவே நான் முஸ்லீமை அதில் வக்ஃப் போர்டு மெம்பர் ஆக்குறோம் அப்படின்னு சட்ட திருத்தம் செய்கிறது எந்த வகையில் நியாயம் சார்? முதல்ல இந்த பில், இந்த மசோதா ஒரு ராத்திரியில் உருவாக்கப்பட்டது அல்ல. அதை முதல்ல முடிவு பண்ணிக்கணும். அது மாதிரி கொஞ்சம் கூட சட்ட அறிவு இல்லாதவர்கள் தயாரிக்கவில்லை. இதை இரண்டாவதாக புரிஞ்சுக்கணும். மூன்றாவதா, காலத்துக்கு ஏற்ப மாற்றங்களை அனைத்து இடத்திலும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவா. இந்த மூன்றின் அடிப்படையில் தான் எப்படி வெள்ளையர்கள் ஆட்சியில் வக்ஃப் இருந்தது. ஆனால் சுதந்திர இந்தியாவில் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களால் 1954 வக்ஃப் ஆக்ட் வருது. அதுக்கடுத்தாப்புல வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை பொறுத்து சர்வே எடுத்து அது பட்டியல் படுத்தி அகில இந்திய அளவில் வெளிப்படுத்துகிறாங்க 1958. 1995 காங்கிரஸுடைய கவர்மெண்ட்டில் மீண்டும் அந்த வக்ஃப் போர்டு ஆக்டில் விதிகளை திருத்தம் செய்கிறாங்க. அது மாதிரி காங்கிரஸ் ஆட்சியுடைய இறுதி காலத்தில் 2013 வக்ஃப் போர்டு ஆக்டை திருத்துறாங்க. இப்படி பல்வேறு திருத்தங்கள் தேவைப்படுவதனால கொண்டு வரப்படுது. இப்போ திருத்தமே இல்லாமல் வச்சுருக்கோமா? இல்லை. சட்டம் வந்த மாதிரியே இன்ன வரைக்கும் இருக்கா? இல்லை. காலத்துக்கு ஏற்ப தேவைகளை பூர்த்தி செய்கிற வகையில் திருத்துவது என்பது அந்த ஆக்டை வலிமைப்படுத்துவதாகத்தான் அமைமே ஒழிய அந்த ஆக்டை வலிமை குன்ற செய்கிற நோக்கம் இல்லை. ஒன்று, முஸ்லீம் எம்பிக்கள் பாஜகவில் இடம்பெறவில்லை, அமைச்சராக ஆகவில்லை, ஆகையினால பாஜக முஸ்லீம்களை இரண்டாம் தரமாக பார்க்கிறதா அப்படிங்கிற கேள்விக்கு கிடையவே கிடையாது. இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சமநிலையில் தான் வச்சு பார்க்குறோம், சமதராசில் தான் வச்சு பார்க்குறோம். அப்படி தான் பார்க்கணும். எங்களுடைய பார்ட்டி கான்ஸ்டிடியூஷனும் அப்படி தான் சொல்லுது. கேண்டிடேட் லிஸ்ட் சொல்லலையே, அப்படி அது பார்ட்டியோட கேண்டிடேட் லிஸ்ட்ல அப்படி ஒண்ணும் இல்லையே சார். அது கேண்டிடேட் இல்லங்க. இல்ல இல்ல கேண்டிடேட் லிஸ்டையும் கொடுங்க, பார்ட்டி கான்ஸ்டிடியூஷனையும் கொடுங்க, கேண்டிடேட் லிஸ்டையும் கொடுங்க, நீங்க சொல்றது உண்மையான்னு பாப்போம். இல்ல சார், ஏபிஜே அப்துல் கலாம ஜனாதிபதியா கொண்டு எங்களுக்கு கட்சி சார். அதனால நீங்க அது நீங்க உள்ள போகாதீங்க. ஏன்னா ஒரு எம்பி கொடுக்கறனாலயோ ஒரு மந்திரி கொடுக்கறதுனாலயோ ஒரு ஜனாதிபதி கொடுக்கறதுனாலயோ
அந்த சமூகத்துக்கு உரிய பிரதித்துவம் கிடைத்து விட்டது அப்படின்னு மேலோட்டமாக நான் சொல்ல விரும்பவில்லை. ஜனாதிபதி இப்ப முர்மு வந்ததுனால பழங்குடியினர் அதிகாரத்துக்கு வந்துடல. இவர் அப்துல் கலாம் இருக்கும்போது தான் குஜராத் கலவரம் நடந்தது. ஒரு முஸ்லீம் இருக்கிறதுனாலேயே முஸ்லீம்களுக்கு எல்லாம் இந்தியாவில் பாதுகாப்பு வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்ல. பட் ஒரு டோக்கன் ரெப்ரசன்டேஷன், அதுவாது டோக்கன் ரெப்ரசன்டேஷன். எம்பி எம்எல்ஏ என்றது மக்களின் பிரதிநிதிகள். இத்தனை கோடி மக்கள் இருக்கிற இடத்துல அவர்களுக்கு எம்பி எம்எல்ஏ பதவி கூட கொடுக்க தயாரா இல்லாத ஒருத்தங்க திடீர்னு வக்ஃப்ல எங்களுக்கு ஆர்வம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது சந்தேகம் வராதா? இப்ப இன்னொரு கேள்வி சேர்த்தே கேட்கிறேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு, அதனுடைய அரங்காவலர்களாக ஒரு கிறிஸ்தவரையோ முஸ்லீமையோ நாத்திகரையோ நியமித்தால் நேர்மையான நபர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை நியமிச்சா நீங்க ஏத்துப்பீங்களா? அறநிலையத்துறையினுடைய சட்டப்படி அதனுடைய செயல் அலுவலர்களாக அதனுடைய அதிகாரிகளாக இந்து மதத்தில் நம்பிக்கை கொண்டவங்க தான் வர முடியும். வேலைக்கு வரும்போதே எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குன்னு எழுதி கொடுத்துட்டு தான் வர முடியும் இருக்கிறப்ப முஸ்லீம் சொத்துக்களை கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி சொத்துக்களை நிர்வகிக்கிற இடத்துல நான் முஸ்லீமை போடணும், ஒரு தீவிர சங் பரிவார் உணர்வு கொண்ட ஒரு எம்பி அங்கே போடணும்னு சொன்னா அதுல பிரச்சனை தானே வரணும். இதுக்கு ஒரு நியாயம், அதுக்கு ஒரு நியாயமா? சார், கருப்பர் கூட்டம் அப்படின்னு சொல்லி முருகனை கேவலப்படுத்தினது உங்களுக்கு தெரியும். மீனாட்சி அம்மனுடைய வைரமூக்குத்தியை கலட்டி நாத்திகர் மத சார் இதெல்லாம் பேசினா பயப்படலாம் மாட்டாங்க சார். கருப்பர் கூட்டம் பேசுறது ஒரு நாத்திக கருத்து, அவங்க வெளிப்படுத்தின முறை தவறா இருக்கலாம். நாத்திக பிரச்சாரம் செய்யறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கா இல்லையா? அறிவியல் மனப்பான்மை வளர்க்கணும் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்றா இல்லையா? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல ஒன்னு இருக்குல்ல சார், கான்ஸ்டிடியூஷனோட ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து one of the duties என்னன்னு சொன்னா to develop scientific temper னு சொல்லுது. ஒரு நாத்திக உணர்வை பேசுவது அறிவியல் மனப்பான்மை பேசுறது எப்படி குற்றமாகும்? நான் கேட்ட கேள்விக்கு நேரா வாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலோ அல்லது வடபழனி முருகன் கோயிலையோ அரங்காவலராக ஒரு முஸ்லீம் வர முடியாது, கிறிஸ்தவர் வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது வக்ஃப் போர்ட்ல நான் முஸ்லீமை நியமிக்கணும்னு சொல்றது என்ன நியாயம்? இந்தியாவிலேயே அதிகபட்சமான கோயில் சொத்துக்கள், கோவில்கள், மடாலயங்கள், மடங்கள் இந்திய தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அந்த தமிழ்நாட்டையே இந்து மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர் கையில கொடுத்திருக்கோம். ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல 50 வருஷம் கொடுக்கல சார், மக்கள் கொடுத்திருக்காங்க. பெரியாருடைய நீங்க கொடுக்கல, மக்கள் ஓட்டு போட்டு இந்து மதத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிற 99% சதவிகிதம் பேருக்கு இந்து மதத்துல நம்பிக்கை இருக்குல்ல, இந்துக்களா பிறந்தவங்களுக்கு. முஸ்லீம்களுக்கு அதே மாதிரி 100% மக்களுக்கு அதுல வந்து நாத்திகர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல இருப்பாங்க. மக்கள் ஓட்டு போட்டு தான், மத நம்பிக்கை கொண்டவர்கள் ஓட்டு போட்டு தான் ஒரு அரசு அமையுது. நீங்க ஏதோ பிஜேபி தான தர்மம், இப்ப வக்ஃப் போர்டுக்கு எழுதி கொடுக்கிறது தான தர்மம். இது மேண்டேட், மக்கள் அளித்திருக்கிற தீர்ப்பு, அது நீங்க கொடுக்கல. உங்களை ஆட்சியில உட்கார சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் சொல்லல. இல்ல, நீங்க என்ன பேச விடுங்க, பாயிண்ட்க்கு வாங்க. இல்லங்க, உங்க பகுத்தறிவு என்பது வெங்கடாஜலபதியை மட்டும்தான் விமர்சனிக்குமா? விநாயகர் சிலையை உடைக்கும் பொழுது வராதா? ராமன் கழுத்துல கடவுள் இல்லைன்னா முஸ்லிம் கடவுள் இல்ல, கிறிஸ்தவ கடவுள் இல்ல, இந்து கடவுள் இல்ல சார். நாம அது வேற ஒரு நாள்ல பேசிப்போம். எங்கயாவது அல்லாஹ் இல்லன்னு சார் சப்ஜெக்ட்ட விட்டு எங்கெங்க டீரைல் ஆகுறீங்க. கடவுள் இல்லை அப்படினு சொன்னா இந்து கடவுள் மட்டும் இல்லன்னு அர்த்தம் இல்ல. ஜீசஸும் இல்ல, ஜீசஸ் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, அதாவது அல்லாஹ் அவர்கள் மேலே நம்பிக்கை இல்லன்னு தான் அர்த்தம். நாத்தி அந்த ஏரியாக்குள்ள போக வேண்டியது இல்ல, நம்ம அது இன்னொரு நாள் விவாதிக்கலாம். இந்த சப்ஜெக்ட் வாங்க. வக்ஃப் வாரியத்தை நிர்வகிக்கிறதுக்கு நான் முஸ்லிமை ஏன் நியமிக்கணும்னு சட்டம் கொண்டு வரீங்க? நான் முதல்ல என்னுடைய விளக்கத்தை சொல்லிடுறேன். நீங்க எல்லா கடவுள்களும் பகுத்தறிவுக்கு எதிரானவை, எல்லா மதங்களையும் விமர்சனிப்போம் அப்படின்னு சொல்லுவது உண்மையானால், இந்து கடவுளை விமர்சனிக்கிற நீங்கள் கிறிஸ்தவ கடவுளையோ திரும்ப அந்த இடத்துக்கே போறீங்க. பெரியார் சிலை, ஒவ்வொரு பெரியார் சிலையின் கீழேயும் அவருடைய பீடத்திலும் கடவுள் இல்லைன்னு எழுதி இருக்கு. அது எந்த இடத்துலயோ இந்து கடவுள் மட்டும் இல்ல, முஸ்லிம் கிறிஸ்தவ கடவுள்கள் உண்டு, வழிபடலாம் அப்படின்னு எழுதி இருக்காங்க. உங்க ஊர்ல எந்த ஊர்ல பக்கத்துல இருக்கீங்களோ பெரியார் சிலை கீழே போய் பாருங்க, கடவுள் இல்லைன்னு எழுதி இருக்கும். தட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல். அடுத்த சப்ஜெக்ட் வாங்க, நீங்க வக்ஃபுக்கு வாங்க சார். இல்லங்க, நான் அது திரும்ப நீங்க சொல்றதுனால தான் இல்லங்க, நான் வக்ஃபுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் உங்களை விளக்கணும். ஏன் அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆகுது. ப்ளீஸ், நீங்க அல்லாஹ்வையோ இயேசுவையோ விமர்சிச்சிருக்கீங்க. அது வேற ஏரியா சார், அது இன்னொரு நாள் பேசலாம் சார். அதனால அது இன்னொரு நாள் பேசலாம் சார். இப்ப வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இந்த சட்டத்துக்கு வாங்க சார். வக்ஃப் வாரியத்துக்கு ஏன் நான் முஸ்லிம் மெம்பரை போடணும்னு சொல்றீங்க? அது நியாயமா? அவங்க உரிமையில தலையிடுறது ஆகாதா? இல்ல
இல்ல இது கேளுங்க. அதாவது 2 பேரை போடுறதுனாலயே அங்கே முடிவுகள் தீர்மானிக்கப்படுறது இல்லைங்க. முடிவுகள் கண்காணிக்கப்படுகிறது, முடிவுகள் செழுமைப்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு தெரியும் மெஜாரிட்டி என்னன்னு. 2 உறுப்பினர்கள் வந்து நாம்கே வாசா தான் இருக்க போறாங்க. சரி, அது வேணாமா, விட்டுருவோம். சப்ஜெக்ட் டு அப்ஜெக்ஷன், அது உள்ளுக்குள்ள நான் போகல. 2 இஸ்லாமிய பெண்களை அதுல பிரதித்துவப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? ஏன் முஸ்லீம்னா பெண்கள் இல்லையா? சரிபாதி பெண்கள் தானே இருக்கிறாங்க. பெண்களுக்கு பிரதித்துவம் கிடைக்கிறதுல உங்களுக்கு என்ன தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தில் 2 முஸ்லிம் பெண்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் சார். இல்லங்க, அது மாதிரி ஏக இந்திய அளவுல வருவதில் என்ன உங்களுக்கு தயக்கம்? ஒரே சட்டம். அதுக்கு யாரும் அப்ஜெக்ட் பண்ணல சார். அதுல இப்ப வக்ஃப் போர்டு சேர்மன் சொல்றாரு ஏற்கனவே மெம்பர்ஸ் இருக்காங்க, அதுல வந்து எந்த அப்ஜெக்ஷனும் இல்லன்றாங்க. 2 முஸ்லிம் பெண்கள் இருக்காங்க. இல்ல ஏங்க, ஏற்கனவே இருந்தா சட்ட திருத்தம் எதுக்கு சார்? இருக்கிறதுக்கு போய் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டியது இல்லையே. ஏற்கனவே இருக்கிறதுக்கு திருத்த வேண்டியது இல்லையே. 2 இஸ்லாமிய பெண்கள் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிறது பெண் உரிமைக்கான, பெண்களுடைய பங்களிப்புக்கான, பெண்களுடைய எம்பவர்மெண்ட்ல வருது சார். நான் எல்லாத்தையும் ஆதரிக்கலைங்க, அதே மாதிரி எல்லாத்தையும் எதிர்க்கல. இப்படி நிதானமாக இந்த சட்டத்தை அணுகணும். அதாவது கட்சி கண்ணாடி போட்டுக்கிட்டோ அல்லது ஜாதி மத கண்ணாடி போட்டுக்கிட்டோ நான் துவேஷத்தோட பார்க்கல. பெண்கள் இடம்பெறுவதை பற்றிய தகவலே இல்லாமல் இருக்கும் போதே 2 பெண்கள் இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தால் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சார், இன்னைக்கு கிரண் ரிஜிஜு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் இந்த சட்டத்தை பேசின மைனாரிட்டி வெல்ஃபேர் மினிஸ்டர் வந்து ராஜேந்தர் சச்சார் கமிட்டி எல்லாம் கோட் பண்றார். ராஜேந்தர் சச்சார்ல பட்டியல் சமூகத்தை விட இந்தியாவில் முஸ்லிம்களுடைய நிலை என்பது பொருளாதார நிலை, கல்வி நிலை, வேலை வாய்ப்பு அப்படின்ற ஒன்று மிக மிக பின்தங்கி இருக்கு. காவல்துறையில முஸ்லீம் ரெப்ரசன்டேஷனே இல்ல. IAS IPSல அவங்க மக்கள் தொகைக்கும் அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் அப்படின்னு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல அறிக்கை கொடுத்தாரு. நீங்க வந்து இன்னைக்கு கிரண் ரிஜிஜு வந்து ராஜேந்தர் சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்டை கோட் பண்றாரு. நீங்க என்ன செய்யணும்? ராஜேந்தர் சச்சார் கமிட்டினுடைய எந்த பரிந்துரையாவது இந்த அரசாங்கம் 10 வருஷத்துல முஸ்லிம்கள் நலன், கல்வி நலன், வேலை வாய்ப்பு, சமூக மேம்பாடு, பொருளாதார மேம்பாடுன்னு ஏதாவது நிறைவேற்றிருக்கீங்களா? மீன்ஸ் சொல்லி மாணவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற ஸ்காலர்ஷிப்பை கட் பண்ணிட்டு வக்ஃப் வாரியத்தை நாங்க சீர்திருத்த போறோம், ராஜேந்தர் சச்சார் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ்ல ஒண்ணுன்னு சொன்னா எப்படி சார் ஏத்துக்கிறது? சார், ராஜேந்திர சச்சார் கமிட்டியுடைய அறிக்கை, ராஜேந்திர சச்சார் கமிட்டி அமைக்கப்பட்ட காலம் காங்கிரஸ் கட்சியுடைய காலம். இருக்குல்ல, அரசாங்கத்துல இருக்கு, ஆட்சி மாறி உங்க ஆட்சி தான் இருக்கு. ராஜேந்திர சச்சார் கமிட்டிக்கு அத பத்தி பேசுறதுக்கு நாதி இருந்தது. இப்ப அரசாங்கத்தை பத்தி பேச கூட மாட்டேங்குதே. இல்ல சார், பிஜேபி சர்க்கார் அமைக்கல சார், காங்கிரஸ் சர்க்கார் அமைச்சது. ஏன் நடவடிக்கை? யார் அமைச்சா என்ன சார்? ஒன்றிய அரசு அமைச்சது, ஒரு அரசு அமைச்சது. இப்ப நீங்க அந்த கமிட்டியை கோட் பண்றீங்களா? இன்னைக்கு ரஜிஜு வந்து அந்த கமிட்டி எது கோட் பண்ணி பேசுறாரு இந்த சட்டத்தை கொண்டு வரும்போது? சார், காங்கிரஸ் கையில ஆட்சி இருக்கும்போது சச்சார் கமிட்டி அறிக்கையின்படி மதமாறிய கிறிஸ்தவர்களுக்கு, மதமாறிய இஸ்லாமியர்களுக்கு, குறிப்பா பட்டியல் சமூகத்திலிருந்து மதமாறிய பட்டியல் சமூகத்தினருக்கு, அவர் இஸ்லாமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி, அவருக்கு எஸ்சிக்கான இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் என்று உறுதி சொன்னாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? உங்க கைகள் பூ பறிக்க போயிருந்தா சார். 10 வருஷம் ஆட்சியில இருக்கீங்க, கொடுங்க. யார் வேணாம்னா சார் 10 வருஷம் பிஜேபி ஆட்சி தானே சார், கவர்மெண்ட்டுக்கு தானே கொடுக்குறாங்க. 65 சார், இல்லங்க, இந்திரா காந்தி கிட்ட கொடுத்த மண்டல் கமிஷன் அறிக்கையை விபிசி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணார்ல, மாதிரி மன்மோகன் சிங் கிட்ட கொடுத்த அந்த அறிக்கையை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அந்த கோரிக்கை நியாயம் தானே சார், நிறைவேற்றுங்க ப்ளீஸ். கண்ணீர் வடிக்கிற நீங்கள் இல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்தே ஒரிஜினல் கண்ணீர் வடிப்போம், நீங்க நிறைவேற்றுங்கன்ற. ஒரு கட்சி அல்ல, ஒரு கட்சி ஆட்சிங்க, ஒரு குடும்பத்துடைய ஆட்சி நடந்திருக்கு சார். 10 ஆண்டு காலம் ப்ரூட்டல் மெஜாரிட்டி இருந்ததுல சார். கிறிஸ்தவர்களுக்கும் நீங்க செய்ய வேண்டியதுதானே? எங்க உங்க ஆட்சியில செய்ய மாட்டீங்க. மொத்தமும் பேசுற முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு ராஜேந்திர சச்சார் சொல்றது எக்கச்சக்கமான ரெக்கமெண்டேஷன் அதுல இருக்கு. ஒரு பரிந்துரையை 10 ஆண்டுகள்ல மோடி அரசாங்கம் நிறைவேற்றிருக்கா? அந்த சச்சார் கமிட்டியை கேள்விக்கு நீங்க வரல சார். கோயில்கள் நிர்வாகத்துல இந்து அல்லாதவர் மதத்துல நம்பிக்கை இடம் இல்லைன்னு சொல்ற நீங்க அறநிலையத்துறை சட்டத்தை அப்படி வச்சுக்கிட்டு வக்ஃப் சட்டத்துல திருத்தம் பண்றது என்ன நியாயம்? ஏங்க, நான் வந்து வழக்கறிஞரா பல முறை வக்ஃப் வாரிய ட்ரிபியூனல்ல பல வழக்குகளுக்கு வக்ஃப் சொத்துக்களுக்காண்டி ஆஜராயிருக்கேன். வக்ஃப் நண்பர்கள் நிறைய பேருக்கு எனக்கு தெரியும். அதுல என்னன்னா, இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய மாஃபியாக்கள், ஆக்கிரமிப்பாளர்கள்
இறைவனுக்கு எதிராக இறைவனுக்காக கொடுக்கப்பட்ட வழங்கப்பட்ட அந்த கொடை சொத்துக்களை ஆக்கிரமித்திருக்கிறத கண்ணீர் வடிக்கக்கூடிய ஏழை இஸ்லாமியர்கள் எனக்கு தெரியும். நான் வழக்கு நடத்தியிருக்கேன். அதனால முதல்ல ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து வக்ஃப் வாரிய சொத்துக்கள் மீட்கப்படணுமா வேண்டாமா? வெளிப்படையா வக்ஃப் வாரிய சொத்துக்கள் பட்டியலிடப்படணுமா வேண்டாமா? இப்ப இந்து சம்பந்தப்பட்ட கோயில் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலையா இப்ப இருக்கிற அரசாங்கங்கள்? இப்ப யோகி ஆதித்யநாத் அரசாங்கம் இருக்கு, இல்லங்க எடுக்கலங்க. உத்தரப்பிரதேசத்துல ஆக்கிரமிப்பாளர்களை வந்து வக்ஃப் வாரியம் அகற்றலையா? நீ ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுறதுக்கு தான் போறீங்களா? தானமா நிச்சயமா நிச்சயமா ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்காகத்தான் நீங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த பொறுப்பை கொடுப்பதன் மூலமாக ஈஸியா முடிஞ்ச குயிக் ரெமெடி. நீங்க ட்ரிபியூனல்ல போட்டீங்கன்னா 20 வருஷம் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனே போய் விசிட் பண்ணுவாரு, அந்த வக்ஃபு நாமாவை பார்ப்பாரு, அந்த சர்டிபிகேட்டை அந்த வக்ஃபு சர்டிபிகேட்டை பார்ப்பாரு, அவங்க சர்வே ஆஃப் வக்ஃபு வாரிய சொத்துக்களை பார்ப்பாரு. இந்த சொத்து இப்ப யார் பேர்ல மாறி இருந்தாலும் இது வக்ஃபு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கோட் பண்ணிட்டான்னா ஒன்ஸ் ஃபார் ஆல் முடிஞ்சு போயிடும். அது அப்ப ஈஸியஸ்ட் ரெக்கவரி கிடைக்குது. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களை வச்சு தான் இந்த மாதிரியான சட்ட வழக்கறிஞர்கள் எல்லாம் கோர்ட்ல வாதாடுறாங்க. அதே ரெவென்யூ ரெக்கார்டை வச்சு தான் இப்போ கலெக்டர் சொல்லி ஆகணும். கான்ஸ்டன்டைன் சார்ட்ட கேட்கணும். ப்ரொஃபசர் கான்ஸ்டன்டைன், இதை எப்படி நீங்க எதிர்க்கிறீங்களா? எதனால எதிர்க்கிறீங்க? இது வந்து சீர்திருத்த நடவடிக்கைன்னு ஒன்று சொல்றாரு, ஏழை எளியவர்களுக்கான நடவடிக்கைன்றாரு, மகளிருக்கு கொடுக்குற பிரதிநிதித்துவம்ன்றாரு. 2 நான் முஸ்லீம் வந்துட்டா அதுல என்ன மாறிடுமா? அவங்க மைனாரிட்டி தானே, நேம் சேக் தானே போடுறோம்ன்றாரு. இதில் எனக்கு வந்து மிக சந்தோஷமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு 2 விளக்கம் கிடச்சிருக்கு. என்னென்னா, இந்து சமய அறநிலையத்துறையை பற்றி பேசும்போதெல்லாம் இந்துத்துவவாதிகள் நாங்கள் மட்டும் இழிச்ச வேணா இந்து மதத்துக்கு மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போது வக்ஃபு வாரியத்தை பேச வைத்ததன் மூலம் நாட்டு மக்களுக்கு இன்னொரு உண்மை தெரிந்திருக்கிறது. இஸ்லாமிய நிலங்களும் ரைட் அதுவும் ஒன்றிய அரசின் கீழ் அல்லது அரசு துறையின் கீழ் தான் இருக்கிறது. எனவே இந்து சமய அறநிலையத்துறை இயங்குவதை போல வக்ஃபு வாரியமும் இயங்கும். மசூதிக்கு சொந்தமான சொத்து வக்ஃபு வாரியத்தாலும் இந்து கோயில்களுக்கு சொந்தமானது இந்து சமயத்தாலும் மத பாகுபாடு இல்லாமல் நிர்வகிக்கப்படுகிறது என்பது இப்போது நாட்டு மக்களுக்கு உறுதி. ஒன்று. இரண்டாவது, இந்து சமய அறநிலையத்துறை வருமானம் அரசாங்கத்துக்கு வராது. யாருக்கு? இல்ல, இந்து சமய அறநிலையத்துறையில வர்றது எங்க அரசாங்கத்துக்கு வருது? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. அது அரசாங்கத்துக்கு வருது. அரசாங்கத்துக்கு வரலீங்க. டிபார்ட்மென்ட்டாவே இருக்கு சார். சார் உங்க ஆடிட்டிங்ல மிக தெளிவாக அண்ணன் சேகர் பாபு எடுத்து கொடுத்திருக்காரு. இந்து சமய அறநிலையத்துறையில் வரக்கூடிய வருமானங்கள் இந்து சகோதரர்களுக்காக செலவழிக்கப்படுகிறது. அது கல்லூரியாக, மருத்துவமனையாக, அன்னதானமாக, 3 கால பூசையாக, இன்றைக்கும் சார் அண்ணன் சேகர் பாபு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மிக தெளிவாக இந்து சமய அறநிலையத்துறையில் வருமானம் எவ்வளவு, அந்த வருமானம் இல்லாமல் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் வரிப்பணத்தில் இருந்து வரக்கூடிய பட்ஜெட்டில் மானியமாக எவ்வளவு கொடுத்திருக்கிறார் என்கிற வரைக்கும் புள்ளி விவரத்தை நமது மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு கொடுத்திருக்கிறார், மாண்புமிகு முதலமைச்சர் முன்னிலையில். அதை அறநிலையத்துறை ஒத்துக்கொண்டிருக்கிறது. எனவே இந்த விவாதத்திற்கு வர வேண்டாம். இப்பொழுது நான் இந்த விவாதத்திற்கு வந்து விடுகிறேன். நான் என்னன்னா, 2 பெண்களை நியமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம வாரியத்தில் வந்து 2 பெண்கள் இருக்கிறாங்க. நியமிக்க கூடாதுன்னு சட்டம் இல்லை. உங்ககிட்ட கேட்டது என்ன கேட்டான்? வந்து கேட்டவங்கலாம், ஏப்பா இந்த சொத்தை ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க, இந்த ஆக்கிரமிப்பை சுத்தம் பண்ணி எனக்கு தாங்க. சார் இப்போ குணா சார் நீங்கள் வாரீங்க சார், என் வீட்டு சொத்தை பக்கத்து வீட்டுக்காரன் எடுத்துக்கிட்டான், எனக்கு அதை பறித்து கொடுங்க சார், எனக்கு வாங்கி கொடுங்க சார்னு என்கிட்ட வந்தால் நான் என்ன செய்கிறேன்? குணா சார் உங்கள் சொத்துரிமையை எனக்கு எழுதி கொடுத்துருங்க, நம்ம 2 பேருக்கும் சொத்துரிமையாக இருந்தால் தான் சண்டை போட முடியும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ வக்ஃபு வாரியத்துக்கு சொத்துல பிரச்சனை இருக்குன்னா அதை தீர்ப்பதற்கு சட்ட ரீதியாக எல்லா ரெக்கார்டும் இருக்கு, எல்லா அம்சங்களும் இருக்கு. இப்ப சகோதரர் பேசினார்ல கவி, என்ன சொன்னாரு? நான் நீதிமன்றத்தில் வாதிட்டேன். எதை வச்சு வாதிட்டாரு? வக்ஃபு வாரிய சட்டம், வக்ஃபு வாரிய சொத்தை ஒருத்தர் யாரோ ஒருத்தர் மாஃபியா வச்சிருக்காரு, அவரு வந்து இது இல்ல வக்ஃபு வாரிய சொத்துன்னு நான் வாதிட்டேன்னு சொல்றாருல, நம்ம பாராட்டுவோம். எந்த அடிப்படையில் வாதிட்டீங்க? வக்ஃப் ஆக்ட் வச்சு தான். அடிப்படை ஒன்று வேணும்ல. இந்த நிலம் எனக்கு சொந்தம் அல்ல வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தம்ங்கிறத நீங்க எங்க இருந்து எடுத்தீங்க?
அது 1954 தெளிவா எடுத்து வச்சிருக்கு, ரெக்கார்டு இருக்கு. வக்ஃப் வாரிய சொத்து இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்புறம் நீங்க எதுக்கு புதுசா இப்ப கொண்டு வந்து பாட்டுறீங்க? ரைட்டு. நான் கேட்கறது, இந்து சமய அறநிலையத்துறையில் நம்ம யாரும் அடுத்த மதத்தை போட்டக்கூடாது. ரைட், நியாயம். ஏன்னா அந்த இந்து கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறவர்கள் அதில் வரக்கூடியதை அந்த இந்து மக்களுக்காக பயபக்தியோடு செலவழிப்பார்கள். எனவே அந்த மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களை உள்ளே கொண்டு வர வேண்டாம். நியாயம். கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுடைய உணர்வை மதிக்கிறோம். அப்புறம் அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லாதவனை கொண்டு நீ எப்படி உள்ள விடுவ? ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு தடவு ஏன்னு கேட்கறேன். அவர் என்ன சொல்றாரு, அமைச்சருக்கு பதில் வந்து வக்ஃப் சட்ட இதுபடி ஒரு எம்பியை எம்எல்ஏக்களை மக்கள் பிரதிநிதிகளை அதில் மெம்பர்ஸாக போடணும். என் முஸ்லீம் எம்பி இல்லாத இடத்துல வந்து இருக்கிற எம்பியை தானே போட முடியும். ஒருத்தரை போட்டுட்டு அதுக்காக அவரை போய் நீ முஸ்லீமா மாறிக்கப்பா வக்ஃப் போர்டு மெம்பர் ஆகிறதுக்காக கேட்கிறாரு. இந்த எம்பி இல்லாட்டி கூட முன்னாள் எம்பிகளுடைய ரெப்ரசன்டேஷனை கூட கொண்டு போகலான்னு வக்ஃப் ஆக்ட்ல இருக்கு. பிஜேபியில முன்னாள் முஸ்லீம் எம்பி இல்லையே, அதுக்கு என்ன செய்வாங்க சார்? அதுதான் சொல்றேன். அதாவது இவங்க வந்து அங்க முஸ்லீம் எம்பி உங்ககிட்ட இல்லாததுனால நீங்க உங்க எம்பிக்களை உள்ள கொண்டு வர நினைக்கிறீங்க. இதான மறைமுகம். எந்த கட்சியில முஸ்லீம் இருந்தாலும் கொண்டு வரலாம் கொடுங்களேன். முஸ்லீம் எம்பிக்கள் கண்டிப்பா இருக்காங்கல்ல, பாராளுமன்றத்தில் இருக்காங்கல்ல. எந்த எம்பியாவது 2 எம்பி முஸ்லீமை கொண்டு வரணும், ஏன் சொல்லக்கூடாது? அவங்க கிட்ட எம்பி இல்ல, அதனால முஸ்லீம் எம்பிக்கள் இல்லை. எந்த எம்பி வேணாலும் இருக்கலாம். இது என்ன நியாயம்? இது இப்ப சட்டம் யாருக்காக வருது? பாரதிய ஜனதா கட்சிக்கான சட்டம். இது வக்ஃப் வாரியத்திற்கான சட்டம் இல்லை குணா. நான் சொல்றது என்னன்னா, எந்த 2 எம்பிக்கள் இந்தியா முழுக்க இஸ்லாமிய எம்பிக்களை உள்ள கொண்டு வாங்க இருக்காங்கல்ல. ஏன் பாரதிய ஜனதா கட்சியில இருந்து தான் உள்ள வரணும்னா ஆரம்பமே இஸ்லாமியர்களுக்கு எதிரானதை உன்னை எப்படி நம்பி உள்ள விட முடியும்? நீங்க நடத்திட்டு இருக்கிற ஆட்சியே இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஆட்சிங்கிற நானே. உங்க புள்ளி விவரங்கள் அப்படித்தானே சொல்லுது. 2 பாயிண்ட் வந்து இதுல எதிர்க்கட்சிகள் வந்து இன்னைக்கு முன் வச்சாங்க. ஒன்று, இது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. உண்மை. 2வது, மத சுதந்திரத்தில் தலையிடுறது. மத சுதந்திரம்னு நாம் இதுவரையிலும் புரிந்து கொண்டது வந்து ஒருத்தங்களுடைய மத வழிபாட்டு உரிமையில் தலையிடுறது, மதம் மாறக்கூடிய உரிமை ஒருத்தருக்கு இருக்குன்னா அதில் தலையிடுறது. இதெல்லாம் வந்து மதம் சட்டம் தந்திருக்கிற மத சுதந்திரம். இது வந்து ஒரு சொத்தை நிர்வகிக்கிறதுல ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டுக்கு ஏற்கனவே இருக்கிற அதிகாரத்தை எடுத்து கலெக்டருக்கும் அதில் அந்த போர்டோட காம்போசிஷனை மாற்றுறாங்க. இது மத சுதந்திரத்தில் தலையிடுறதா எப்படி ஆகும் சார்? நான் ஒன்று கேட்குறேன் சார். வக்ஃபு அப்படிங்கிற வார்த்தையே அரபிய வார்த்தை சரிதானே? இறைவனுக்கு ஒப்பளிக்கப்பட்ட சொத்து, நிரந்தரமாக ஒப்பளிக்கப்பட்ட சொத்து. இதை மெயின்டைன் பண்ணுறதுல அந்த வக்ஃபு வாரியம் இதுவரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கு. இத்தனை முறை இந்த சட்டம் வந்து 4 முறை திருத்தப்பட்டிருக்கு. 1923 ஒரிஜினல் சட்டம், 1954 சுதந்திரம் அடைஞ்ச பிறகு 1, 58 நில அளவைகளோட சேர்த்து 1, 95 1, 2013 1. சுதந்திர இந்தியாவில் 4 முறை திருத்தப்பட்டிருக்கல குணா. இந்த பிரச்சனையே வரலையே. இவங்க கை வச்சா மட்டும் பிரச்சனை வருது, என்ன காரணம்? அப்போ நீங்க கை வைக்கிறது தப்புன்னு உணர முடியுதா நம்மளால? இந்த சட்டத்தை எந்த இஸ்லாமியனும் அவர்களுக்கு நன்மை செய்தால் அவர்கள் எதிர்க்க மாட்டார்கள். அது எப்படி எதிர்ப்பாங்க? இது ஏழை முஸ்லீம்களுக்கு உதவுவதற்கான சட்டம், பெண்களுக்கு உரிமை தருவதற்கான சட்டம், முஸ்லீம்கள்லேயே பின்தங்கிய முஸ்லீம்களா இருக்கக்கூடியவங்களை மெம்பர் ஆக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு. சார், இந்த இதில் வந்ததில் அவங்க எல்லாம் முன்னேறிடுறாங்களா? நான் கேட்குறேன் குணா. இப்போ இதில் மெம்பராக போட்ட உடனே அவன் கோடீஸ்வரன் ஆயிடுவானா? நீங்கள் சொல்கிறீங்களே 2 பெண்களை போட்ட உடனே இது வந்து இஸ்லாமிய பெண்களுக்கெல்லாம் மொத்தமே 32 வாரியம் தானே இருக்குது. மொத்தமே 32 வாரியம். நீங்கள் சொல்கிறபடி 2 பேர் போட்டால் 64 பெண்களுக்கு நீங்கள் உரிமை கொடுக்கறதுக்காக ஒரு சட்டம் ஏற்றுறீங்களா? நான் கேட்குறேன். இந்த 64 பெண்களை போட்ட உடனே ஏறத்தாழ இப்போ இருக்கக்கூடியதில் 17% வச்சிங்கன்னா ஏறத்தாழ 140 கோடியில் எத்தனை கோடி பேர் இஸ்லாமியர்கள் சகோதரர்கள் இருக்காங்க? 9 கோடி பெண்களுக்கு நீங்கள் 64 பேரை நியமித்த உடனே சுதந்திரம் கொடுத்துருவீங்களா? இது ஒரு ஆக்கங்கட்ட வாதமா இல்லையா? நான் கேட்குறேன். இதில் கொஞ்சமாக பகுத்தறிவு இருக்கா? மொத்தம் இருக்கக்கூடிய 9 கோடி, குறைஞ்சபட்சம் 7 கோடி இஸ்லாமிய சகோதரிகள் இருக்கிற போது நாங்கள் 64 பேருக்கு கொடுத்த உடனே அவங்களுக்கெல்லாம் சுதந்திரம் வந்துட்டுன்னா இதை நம்புறதுக்கு எவனாவது பைத்தியக்காரன் நம்புவானா? நான் கேட்குறேன். அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன நோக்கம் நினைக்கிறீங்க? இதில் வந்து இப்போ இந்த எதிர்ப்பு வருகிறது, ஆனால் பிஜேபி அதை செய்யணும்னு நினைக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? இதில் ஒன்று தான் சார். இந்த செக்ஷன் வந்து இவங்க திருத்தி இருக்கிறதுல ஒரே ஒரு இடத்துல என்ன அப்படின்னா, சம்பந்தமில்லாத ஒருத்தம் போய் இந்த நிலம் கவர்மெண்ட் நிலம் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ நம்ம 1000 விளக்கு இருக்குல்ல சார், இந்த பள்ளிவாசலை
ஒருத்தர் போய் நம்ம சகோதரர் கவி மாதிரி ஒருத்தர் இல்லை அவர் நல்ல மனுஷனாக இருக்கார் நிறைய வாதிட்டு இருக்கார் யாரோ ஒருத்தர் போய் ஏங்க இது சிவன் கோயிலுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இதில் யார் முடிவு எடுக்கணும்? கலெக்டர் கூப்பிட்டு ஆமாங்க இது சிவன் கோயிலுக்கு சொந்தம்னு சொல்லிட்டா தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த சட்ட திருத்தம் அப்படிதான் இருக்கு. கலெக்டர் சொன்னதுக்கு பிறகு நீதிமன்றத்துக்கு நீங்க போய் நீதிமன்றம் தீர்ப்பு வர வரைக்கும் கலெக்டர் என்ன சொன்னாரோ அதுதான் நிஜம். அப்ப நான் கேட்கிறேன், இருக்கிற பள்ளிவாசல் பூரா சிவன் கோயிலுக்கு மேல இருக்கு அல்லனா ராமர் கோயிலுக்கு மேல இருக்குன்னு சொன்னா கலெக்டர் முடிவு பண்ணிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமான்னு சொல்லிட்டா. 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு சொன்னாங்க. ஒரு பத்திரம் வந்து பதிவு செய்கிற அதிகாரம் மாவட்ட பதிவாளருக்கு தான் உண்டு அப்படின்னு இருந்ததை நீங்கள் பதிவு பண்ணால் மட்டும் போதாத சிவில் கோர்ட்டு தான் இறுதி முடிவு எடுக்கணும் சொல்லிச்சுல நீதிமன்றம். கரெக்டாக பிடிச்சிங்க. நம்ம தமிழ்நாடு சட்டம் கொண்டு வந்ததை அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு தான் உண்டு, நீங்கள் முடிவு எடுக்க முடியாது, நீதிமன்றத்துக்கு தான் உண்டு. அப்புறம் எப்படி கலெக்டருக்கு கொடுக்குறீங்க? அப்போ நீங்கள் கலெக்டரை உள்ளே கொண்டு வரது எதுக்கு? நான் ஒன்றுக்குன்னா இந்த சட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமத்துவத்தை போல நீங்கள் வந்து வேற மாநிலத்தை பார்த்துறாதீங்க. உத்தரப்பிரதேசத்தையோ பீகாரையோ நீங்கள் வந்து தமிழ்நாடு போல் பாவித்து இப்படித்தான் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. ஒரு நல்லிணக்கமோ ஒரு ஹாஸ்டைல் சிச்சுவேஷன் தான் இருக்குன்றீங்களா? பியூரோக்ரஸி அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கு சார். அவர் புல்டோசரை வச்சு இடிச்சிருக்க சொத்து பூரா யார் சொத்து? இன்னைக்கு ஒரு பத்திரிகை எழுதியிருக்கு சார், ஆங்கில பத்திரிகை, மிக தெளிவாக இவர்கள் மீது எப்படி நம்பிக்கை வரும். இவர்கள் புல்டோசரை கொண்டு இடிச்ச சொத்து பூரா 90% இஸ்லாமியர்கள் சொத்து, இல்லைன்னா தலித் சொத்து. அப்புறம் உங்களை நம்பி நாங்க எப்படி கையில ஒப்படைக்க முடியும்? இது என்ன நியாயம்? நீங்க என்ன நியாயத்தை சொல்ல வாரீங்க குணா? நான் என்ன சொல்றேன், இப்போ ஒண்ணுதான் குணா, நம்மளை விட்டுருங்க. ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் இதை பார்த்து கொண்டிருக்கிறது. இப்போ அரசியலுக்கு கூட இப்போ சகோதரர் சொல்லலாம், நீங்க அரசியலுக்காக பேசுறீங்க. ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் இதை வரவேற்கணுமா வேண்டாமா? இது உண்மையிலேயே அவங்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக இருந்தால் ஏன் அவங்கெல்லாம் எதுக்கு தப்பா சொல்றீங்க சார்? நீங்க இந்த முஸ்லீம் அரசியல்வாதிகளும் எதிர்கட்சிகளும் மக்கள்கிட்ட தவறான தகவலை சொல்லி திசை திருப்புறாங்க அப்படின்னு அமைச்சர் மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டர் ரிஜிஜு சொல்றாரு. மக்கள் பூரா முட்டாள், இவர் மட்டும்தான் அறிவாளி. அப்ப சட்ட திருத்தத்தில் சொல்லப்பட்டிருக்க நம்ம மக்கள் புத்திசாலிகள் சார். அதனால தானே இன்னும் இப்ப சகோதரர் சொன்னார்ல கவியரசு, நீங்க நாத்திகம் பேசுறவங்களை தலைவரா உட்கார வச்சிருக்கோம், முதலமைச்சரா உட்கார வச்சிருக்கோம்னு. நான் சொல்றேன், எங்க தமிழ்நாட்டு மக்கள்ல 95% மக்களுக்கு நல்லா தெரியுது, கடவுள் உண்டு கடவுள் உண்டுன்னு சொல்றவன் தான் கோயிலை அடிக்கிறான், இந்துன்னு சொல்றவன் தான் இந்துவுக்கு எதிராக போய் நிற்கிறான். ஆனால் கடவுள் இல்லை என்று சொன்னாலும் இந்து மக்களுக்காக பேசக்கூடியது திராவிட இயக்கம் என்று தெரிந்ததனால்தான் ஏறத்தாழ 60 ஆண்டு காலம் இந்த மண்ணை திராவிட இயக்கத்திடம் மக்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள். நன்றி. இது ராமசாமி ஐயப்பனுடைய கோணத்தை கேட்கலாம். ஒரு வக்கீலோட பார்வை என்னன்னு பார்க்கலாம். ராமசாமி ஐயப்பன். பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். முதல்ல இன்னைக்கு இந்திய ஹாக்கி அணி வந்து வெண்கல பதக்கம் பெற்றிருக்காங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். பலர் இன்னும் இன்னைக்கு இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஒலிம்பிக்ஸில் போட்டியிட இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே நம்மளோட பெஸ்ட் விஷஸ். அதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்க சட்டத்தில் நான் 2 கருத்துக்களாக சொல்லிடுறேன். ஒன்று என்னோட தனிப்பட்ட மனித கருத்தாக, இன்னொன்று பொதுவாக சட்டத்தை பற்றின கொடுத்த எக்ஸ்பிளனேஷனுக்காக ஒரு பொசிஷன். தனிப்பட்ட கருத்தாக பார்த்தா, நான் எந்த ஒரு ரிலீஜியஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேயுமே எந்த ஒரு அரசு சார்ந்த அமைப்பு தலையிடக்கூடாது அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அது ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் செக்யூலர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து மத சார்பின்மை அப்படின்ற போது அரசுக்கு வெறும் ஆடிட் பண்ணுறதுக்கோ விசாரிக்கிறதுக்கு மட்டும்தான் உரிமை அப்படின்றது எக்ஸிக்யூட்டிவ்க்கும். அப்படி அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை வந்து நம்ம போய் வழக்காடுவதற்காக நீதிமன்றத்திற்கும் உரிமை இருக்கிறதே தவிர, எந்த ஒரு அரசு அமைப்போ மதம் சார்ந்த விஷயங்களில் பங்கேற்பதற்கான வாய்ப்பே இருக்கக்கூடாது அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. அது வந்து வக்ஃபாக இருக்கலாம், மசூதியாக இருக்கலாம், கோயிலாக இருக்கலாம், குருத்வாராக இருக்கலாம், சர்ச்சாக இருக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் அதுதான் என்னோட பொசிஷன். இதில் 2 விஷயங்கள் நம்ம வந்து இப்போது 2வது கண்ணோட்டத்துக்கு இப்போ வந்துடலாம். என்னோட தனிப்பட்ட கருத்துக்கு தாண்டி இந்த சட்டம் கொண்டு வரும்போது நம்ம 2 பெரிய வித்தியாசங்களை பார்க்கணும். பலர் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது ஹெச்ஆர்என்சி ஆக்டுக்கும் வக்ஃப் ஆக்டுக்கும் கம்பேரிசன் கொண்டு வராங்க. அது வந்து சரியான கம்பேரிசன் கிடையாது. ஏன்னா ஒரு கோயில் சார்ந்த நிர்வாகங்கள் அப்படின்ற கம்பேரிசன் கிடையாது. ஏன்னா மசூதியில் நடக்கிற விஷயம்
அவர்களோட கடவுள் நம்பிக்கை சார்ந்து நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கவர்ன் பண்ற பாடி வக்ஃப் கிடையாது. ஏன்னா அப்படின்னா நம்ம வந்து காசி ஆக்ட் இருக்கு, அதற்கு சார்ந்த பல சட்டங்கள் இருக்கு, கிட்டத்தட்ட 16 சட்டங்கள் இருக்கு. அனைத்து சட்டங்களையும் நம்ம வந்து மாற்றங்கள் கொண்டு வரணும். இந்த அரசாங்கம் போன 10 ஆண்டுகள்லயோ சரி, இல்லை வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியிலையோ சரி அந்த மாற்றங்களை கொண்டு வரல. அதனால வந்து அவர்கள் கடவுள் வழிபாடு எப்படி செய்யணும், இல்லை அந்த வழிபாடு தளத்துக்கு வரபவர்கள் என்ன பண்ணணும், இல்லை அங்க இருக்க பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ற இதுல எந்த ஒரு குறுக்கீடுமே கிடையாது. இங்கே இப்போ புதுசாக அந்த வக்ஃப் சட்டத்தில் மட்டும் ஒரு மாற்றம் கொண்டு வர போகிறதுக்கான ப்ரப்போசல் இருக்குது. இது ஃபைனலும் கிடையாது, இது இன்னும் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போகணும், அதுக்கப்புறம் டேபிள் ஆகணும். இது இல்லாமல் பப்ளிக் ஹியரிங்கான ஸ்பேஸும் இருக்குது. பப்ளிக் வந்து அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி முன்னாடி அவங்களோட ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம ஃபைனலி பிஜேபி கவர்மெண்டோட ஸ்டைல்ல பார்த்தா, மோடி கவர்மெண்டோட ஸ்டைல்ல பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இறங்கி வந்திருக்காங்க. அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை அப்படின்ற ஒன்றையும், நாடாளுமன்றத்தில் எத்தனையோ கண்டென்ஷியஸ் ஆக்ட்ஸ் பில்லு பாஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக சர்ச்சைக்குரியதை அறிமுக நிலையில் எதிர்த்தா அன்னைக்கே விவாதம் பண்ணி அன்னைக்கே நிறைவேற்றாமல் ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அனுப்பி ஆராய்ந்து குறை நிறைகள் எல்லாம் போக்கி அதுக்கப்புறமா அந்த பில்லை கொண்டு வந்து பாஸ் பண்ணுவாங்க. இந்த கல்ச்சரை 10 வருஷமாக இந்த மோடி அரசாங்கம் செய்யவே இல்லை. நீங்கள் வந்து முத்தலாக் ஆக்ட்ல இருந்து நீங்க எந்த சட்டத்தை கடைசியாக வந்த பாத்தீங்கன்னா போன அந்த 3 கடைசியா போன முறை வந்த சட்டம் வரையிலும் கூட வேளாண் சட்டம் ஒப்புக்கொள்ளல, அதுவுமே தவறான காஷ்மீர் சட்டம் 10 ஆண்டுகள்ல இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் வந்து வலுவா நின்ன உடனே ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அனுப்புறாங்க. அது நல்ல விஷயம். நான் உங்களை கேட்கறது, அப்புறம் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு போகட்டும், பப்ளிக் ஹியரிங் போகட்டும், மக்களுடைய கருத்தெல்லாம் கேட்டு அதுல ஒரு ஷேப் வரட்டும். பட் இந்த கவர்மெண்டோட இன்டென்ஷன் என்ன? அதற்கு பிறகு திருத்துறாங்களா இல்லையான்றது வேற, கூட்டணி கட்சிகளே சம்மதிப்பாங்களா இல்லையான்றது வேற. இதை செய்வதற்கான அவசியம் என்ன, இவங்க நோக்கம் என்ன, அதுல என்ன நியாயம் இருக்கு? அவசியம் அதான் நான் அவசியத்துக்கு வந்துடுறேன். ஏன்னா எனக்கு முன்னாடி கான்ஸ்டன்ஸ் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. 1923 முதல்ல ஒரு சட்டம் இருந்தது, அதுக்கப்புறம் 54 ஒரு சட்டம் வருது, அதுக்கப்புறம் 68 ஒரு மருவி வருது, அப்புறம் 2013 அதற்கான அமெண்ட்மெண்ட்ஸ் வருது. அமெண்ட்மெண்ட் அண்ணா இது இல்லாமல் இந்த 4ன்னு இல்லாமல் அமெண்ட்மெண்ட்ஸ் பலது இருந்திருக்கு. 23 அமெண்ட்மெண்ட் இருந்திருக்கு, 54க்கும் பல அமெண்ட்மெண்ட் இருந்திருக்கு. நம்ம ஆனால் அதுக்குள்ளே கூட போகல. அந்த 1923 54 வந்த டிரான்சிஷனுக்கும் 54 2013 வந்த டிரான்சிஷனுக்குமே பலர் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வச்சிருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வந்து தனிநபராக இல்லை பாஜக ஆட்சி காலத்தில் வந்தது நம்ம சச்சார் கமிட்டி அப்படின்னு எடுத்துக்க தேவையில்லை. இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் பலர் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அஹமதியா கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள், பஷ்மந்தா முஸ்லிம் அப்படின்னு அழைக்கப்படுற பிராடர் கம்யூனிட்டியிலிருந்து இருக்கவங்க, இது இல்லாமல் அகா கான் அவர்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள், இவர்கள் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வக்ஃபானா அமைப்பில் வந்து தனியாக சிலர் மட்டுமே பங்கேற்றுக் கொண்டு வருகிறார்கள், மற்றவர்களுக்கான வாய்ப்பு இல்லை. இஸ்லாமியர்களே சிலர் யார் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இல்லை யாருக்கு நம்பர்ஸ் அதிகமாக இருக்கோ அவர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இதுவும் அரசியல் சார்ந்து இருக்கு, இல்லை பணவீக்கம் சார்ந்ததாக இருக்குது. நாங்கள் பின்தங்கியவர்களுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு பிரச்சனை இருக்கு. இது இல்லாமல் நம்ம வழக்குகள் மட்டும் பார்ப்போம். சொத்து சம்பந்தமான வழக்குகள், கவர்னன்ஸ் சம்பந்தமான வழக்குகள் மிக குறைவாக நீங்க சொல்றீங்க. 54 இருந்து ஒரே ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கு, அது ஒரு சமூக படிநிலையில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் வட இந்தியாவில் மிக அதிகமாக இருக்கு. அது ராஜேந்திர சச்சீர் கமிட்டியிலே அது இருக்கு. இஸ்லாத்துல தான் ஏற்றத்தாழ்வு இல்லை, மதத்துல ஏற்றத்தாழ்வு இல்லைனாலும் முஸ்லிம்களுடைய வாழ்நிலையில இந்து ஜாதி அமைப்பில் என்னெல்லாம் ஏற்றத்தாழ்வு இருக்கோ அது வட இந்தியாவில் சில பகுதிகளில் தீவிரமாகவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மன்னிக்கணும், இதை அட்ரஸ் பண்றதுக்கு நலிந்தவர்களை அந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்கும், எண்ணிக்கையில் சிறுபான்மையினராக இருக்கிறவங்க ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறதுக்காக இந்த இதுதான் அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய வெல்ஃபேருக்காக 10 வருஷத்தில் பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வந்த ஏதேனும் ஒரு ஸ்கீம் சொல்லுங்க. அவங்களுக்கு எதையுமே எம்பவர் பண்றதுக்கு எதையுமே சட்டத்துல இருந்த மற்ற குறைகளும் திடீர்னு சொல்றதை எப்படி நம்புறது சார்? இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் எத்தனை வழக்கு பதிவு பண்ணி இருக்காங்க அப்படின்றத மட்டும் பார்க்கணும். போன 2 வருடங்கள்ல மட்டும் 127 வழக்குகள் கவர்னன்ஸ் சார்ந்து, நான் வந்து சொத்து பிரச்சனைகள் சார்ந்து சொல்லல, வக்ஃப்ல இருக்க கவர்னன்ஸ் இஷ்யூ சார்ந்து போன 2 வருடங்கள்ல மட்டும் 127 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது இந்த கவுன்சிலோட அமைப்பு எப்படி வந்திருக்கு, அவங்களோட கவர்னன்ஸ் எப்படி இருக்கு, இந்த பிரச்சனைகள், அப்புறம் அந்த கமிட்டி ஃபார்மிங் எப்படி இருக்கு, அவங்களுக்குள்ள இருக்க சப் கமிட்டி ஃபார்மிங் வந்து என்ன தவறுகள் இருக்கு, அப்படி 127 வழக்குகள் 2 ஆண்டுகள்ல மட்டும் இருக்கு. அப்படின்னா அது எந்த அளவுக்கு பிரச்சனை அப்படின்னு. இது இல்லாம சொத்து பிரச்சனைகள் பார்த்தோம் அப்படின்னா 1954 இருந்து 2013க்கு
ரிலேட்டிவாக கம்மியாக இருந்திருக்கு. ஆனால் அதே வழக்குகளோட எண்ணிக்கை 2013 இப்போ 2024 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 18 டைம்ஸ் 18 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் இருக்குது வழக்குகளில். அப்போ அந்த சொத்து சார்ந்த பிரச்சனைகள் எவ்வளோ அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இன்னொன்று எல்லாருமே வந்து அந்த பாராளுமன்ற உறுப்பினர் வந்து இஸ்லாமியர் இருக்கணுமா கூடாதா அப்படின்ற மாற்றங்கள் வந்து இப்போ வரல. 2013 அமெண்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாலே 2B 9(2)B வரும்போது தான் மற்றவர்கள் வந்து இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும் அப்படின்ற அவசியம் வருது. ஆனால் 2013 வந்த அமெண்ட்மெண்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து 9(2)A வரும்போதே அப்போவே வந்து யார் சேர்பர்சனாக இருக்கணும் அப்படின்னு அந்த எக்ஸ் அஃபிஷியோ சேர்பர்சன் அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கணும், இன்சார்ஜ் ஆஃப் வக்ஃபாக இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் போட்டிருக்காங்களே தவிர அவர்கள் வந்து இஸ்லாமியராக இருக்க வேண்டும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்ற 2013 அமெண்ட்மெண்ட்லேயே வந்துருச்சு. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் இப்போ வந்தது கிடையாது. என்ன மாற்றம் அப்படின்னா 2 மாற்றங்கள். ஒன்று அதர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் 2 பேர் இருக்க வேண்டியதும், இன்னொன்று அந்த கலெக்டர் வந்து இந்த மதத்தை சார்ந்தவராக தான் இருக்க வேண்டும், இந்த நம்பிக்கை சார்ந்தவர், மதத்தை சார்ந்தவர் மட்டும் இல்லை நம்பிக்கை சார்ந்த இந்த நம்பிக்கையை இன்னைக்கும் கடைபிடிக்கிறார் அப்படின்னு ஒருத்தர் இஸ்லாமியர் அப்படின்னு அவங்களோட ரெக்கார்ட்ஸில் போடலாம். ஆனால் அந்த நம்பிக்கை அன்னைக்கு இருக்கணும். அதுதான் ஏன்னா HRNC ஆக்ட்ல இப்போ சட்டம் இதனை நீதித்துறை மூலமாக வந்தது என்னன்னா அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ அவர் கலெக்டர் இஸ்லாமியராக இருக்காருன்னு மட்டும் இல்லை, அந்த நம்பிக்கை சார்ந்தவராக இருக்கிறார் அப்படின்றதும் தேவை இருக்கா இல்லையா அப்படின்றதையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதுல ஒரு மாற்றத்திற்கான காரணம் என்ன அப்படின்னா 2013 வரைக்கும் வக்ஃபுக்கு கொடுக்கிற நிலமானது இஸ்லாமியர்கள் மட்டும்தான் கொடுத்து கொண்டிருந்தார்கள். 2013 அமெண்ட்மெண்ட்ல வந்து ஜென்ரலா வக்ஃப் டொனேஷன்றது யார் வேணா பண்ணலாம் அப்படின்ற அமெண்ட்மெண்ட்டை 2013 கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த டொனேஷன் வந்து ஜென்ரலைஸ்ட் ஆனதுக்கு அப்புறமாக அதை கேள்வி கேட்கறதுக்கு அந்த ஜென்ரலைஸ்ட் யாரு டொனேட் பண்றாங்களோ அவர்களை சார்ந்தவர்கள் அந்த கேள்வியை கேட்க முடியுமா, அவர்களுக்கான ரெப்ரசன்டேஷன் அந்த கவுன்சிலில் இருக்குமா இல்லையா அப்படின்ற கேள்வி வருகிறது. ஸோ சட்டம் சார்ந்து ஒருத்தர் அவர் சொத்தை கொடுக்கிறார் ஆனால் கேள்வி கேட்கறதுக்கான உரிமையே கிடையாது, இல்லை அதை பராமரிக்கிறதுக்கான உரிமை அவருக்கு கிடையாது அப்படின்னு கேட்டோம்னா அது சட்டத்துக்கு முரண்பா இருக்கிறது. அப்போ அதற்கான விரிவான பார்வை கேட்டுக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் சமத் அவர்களுடைய கோணத்தை கேட்கலாம். திரு சமத், உங்க அடிப்படையில் இந்த சட்டம் வக்பு வாரிய சொத்துக்களை அதனுடைய வாரியத்தினுடைய பிடிமானங்களிலிருந்து தளர்த்தி மாஃபியா கும்பல் கொள்ளையடிக்குதுன்னு சொல்கிற மாதிரி பல்வேறு வகையில் இந்த சொத்துக்கள் சிதறடிக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த வேலை இன்றைக்கு தொடங்கி இருப்பதாக நாம் பார்க்கின்றோம். ஏன்னா பாஜக இந்த முஸ்லீம் சமுதாயத்திற்கு இந்த 10 ஆண்டுகளில் என்ன செய்தது அப்படின்னு நீங்களும் பல தடவை அவங்க தரப்பில் கேட்டு அவர்களால் எந்த பதிலையும் சொல்ல முடியாது. அடிப்படையில் ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் ஒரு அச்சமல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு ஆபத்தான ஒரு சூழல், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தில் இன்றைக்கு அவங்களுடைய குடியுரிமையை கேள்விக்குறியாக்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இவர்கள் வக்பு சொத்தை காப்பாற்றவோ அல்லது இந்த சமுதாய மக்களுடைய ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்காகவோ அல்லது இந்த சமுதாயத்தினுடைய பெண்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்காகவோ இந்த சட்டங்களை சட்ட திருத்தத்தை இவர்கள் இன்றைக்கு முன்மொழியில. அதோடு மிக முக்கியமாக துவக்கத்தில் சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேசத்தினுடைய அகிலேஷ் யாதவனுடைய கருத்தும் இதில் வந்து பார்க்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான கருத்தாக நான் பார்க்கின்றேன். இந்த தேர்தலில் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் ஒரு மிகப்பெரிய தோல்வியை அவர்களுக்கு கொடுத்தது. 43 சீட்டுகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றது என்பது அவர்களால் ஜீரணிக்க முடியாத ஒரு தோல்வி அவர்களுக்கு. அது மட்டும் இல்லாத எந்த அயோத்தியை வைத்து நாடு முழுக்க ரத்தாரை ஓட்டினார்களோ அந்த அயோத்தியிலேயே இந்த பாஜக படுதோல்வியை சந்தித்து அங்கே ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் பொது தொகுதியில் ஒரு வெற்றி வாகை சூடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களால் இது ஜீரணிக்க முடியாத ஒரு படுதோல்வியாக அது இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் சோர்வுற்று இருக்கிறார்கள். நாடு முழுக்க அவர் சொன்னதுதான் உண்மை, சோர்வுற்று இருக்கிறார்கள். அதற்கு இது போன்ற சட்டங்களை கொண்டு வந்து முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பை கக்குவதன் மூலமாக, பிரச்சனைகளை எழுப்புவதன் மூலமாக அவர்களை உத்வேகப்படுத்த முடியுமா என்று ஒரு ஆசைப்படுகிறார்கள். நிச்சயமாக அது ஒரு பழங்கதை, அது முடிஞ்சு போச்சு. அதாவது அந்த காலகட்டங்கள்லாம் இன்றைக்கி கடந்துட்டோன்றதை இந்த திட்ட வகுப்பாளர் இருக்காங்கல்ல RSSல, அந்த திட்ட வகுப்பாளர்களுக்கு இவங்க சொல்லணும், முடிஞ்சு போச்சு. இந்தியாவில் அந்த காலகட்டம் முஸ்லீம் வெறுப்பை புகுத்தினால்,
முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு சூழலை இந்த நாட்டில் உருவாக்கினா, அவர்களை அடித்து கொன்றால், அவருடைய சொத்துக்களை பறித்தால், அவருடைய குடியுரிமையை பறித்தால், அவர்களுடைய வீடுகளை இடித்தால் புல்டோசரை கொண்டு, இப்படியெல்லாம் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஒரு நினைப்பு இருந்துச்சுல்ல, ஒரு நிலை இருந்துச்சுல்ல இந்தியாவில். அந்த நிலையெல்லாம் தகர்க்கப்பட்டு போச்சு, முடிஞ்சு போச்சு. இனிமேல் அவர்களால் இந்தியாவில் இதன் மூலமாக ஓட்டை திரட்ட முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளணும். உணர்ந்து கொள்ளன்னு சொன்னா இன்னும் ஒரு படுதோல்வியை நோக்கி இந்த பாஜக செல்லுமே தவிர நிச்சயமாக அவர்களுக்கு இந்த சட்டங்களால், இந்த பிரச்சனைகளால் எந்த விதமான பயனும் அவர்களுக்கு ஏற்பட போறதே இல்லை என்பதுதான் அடிப்படையான செய்தி. ஏன்னா இன்றைக்கு இந்தியாவுடைய நாடாளுமன்றம் எதை நோக்கி பேசிக் கொண்டிருக்கிறது? பட்ஜெட் கூட்டத்தொடரில் எதை நோக்கி பேச்சு? பட்ஜெட் தயாரிப்பில் எங்க பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு பிரதிநிதித்துவம் எங்க? தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு பிரதிநிதித்துவம் எங்க? பழங்குடி மக்களுக்கான பிரதிநிதித்துவம் எங்க? சிறுபான்மை சமுதாயத்தின் பிரதிநிதித்துவம் எங்க என்று ராகுல் காந்தி எழுப்பிய கேள்விக்கு இதுவரைக்கும் யாராவது ஒருவரால் பதில் சொல்ல முடிஞ்சா? பதில் சொல்லவில்லை என்பதற்காக வேண்டி அந்த கேள்வி அர்த்தமற்ற கேள்வியாக ஆக்கப்படல. மக்கள் மனதில் இன்றைக்கு மிக ஆழமாக வேரூன்றிருக்கிறது. பிஜேபிக்கு உள்ளார இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களை சிந்திக்க வைத்திருக்கிறது, தாழ்த்தப்பட்ட மக்களை சிந்திக்க வைத்திருக்கிறது, பழங்குடி மக்களை சிந்திக்க வைத்திருக்கிறது. இஸ்லாமியர் அல்லாதவர்களையும் வக்ஃப் வாரிய உறுப்பினராக நியமிக்கலாம்னு ஒரு வக்ஃப் சட்டத்தை ஒன்றிய அரசு திருத்துவது எதற்காகன்னு நேயர்கள்ட்ட ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறோம். வெறுப்பு அரசியலினுடைய வெளிப்பாடா, சீர்திருத்த நடவடிக்கையா, வாக்கு வங்கி அரசியலா அப்படின்னு கேட்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ந்து விவாதிக்கிறோம். இஸ்லாமியர் அல்லாதவர்களையும் வக்ஃப் வாரிய உறுப்பினர்களாக நியமிக்கலாம் என்று வக்ஃப் சட்டத்தை ஒன்றிய அரசு திருத்துவது எதற்காகன்ற கேள்வியை நேயர்கள் முன்னாடி வைத்திருந்தோம். இது வெறுப்பு அரசியலுடைய வெளிப்பாடு என்று 76% நேயர்களும், ஒரு சீர்திருத்த நடவடிக்கை என 18% நேயர்களும், வாக்கு வங்கி அரசியல் என்று 6% பேரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அது நேயர்களுக்கு நன்றி. திரு அப்துல் சமத், உங்கள் விட்ட இடத்துலேருந்தே தொடங்குறேன். உங்கள் நிறைவு பார்வை சுருக்கமாக. அதாவது மிக முக்கியமாக இந்த கலெக்டருக்கு அதிகாரம் கொடுப்பது அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இதில் சொல்லப்படுது. இப்போ நான் கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டில் தான் பேசிகிட்டு இருக்கேன். கள்ளக்குறிச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்துட்டு வரேன். எதுக்காக வேணும்னா, வக்பு சொத்து நவாபு குளம்னு இளவசனார் கோட்டை என்ற ஒரு ஊரில் நவாபு குளம் ஒரு 5 ஏக்கர் நிலம். நவாபு குளம்னு அதுக்கு பேர். அந்த குளத்தை பஞ்சாயத்து போர்டினுடைய பணத்தை கொண்டு சீரமைச்சிருக்காங்க. அந்த குளத்தை நத்தம் புறம்போக்குன்னு மாற்றிட்டு இருக்கிறாங்க. அதை இப்போ இன்றைக்கி கலெக்டர்கிட்ட கொண்டு போய் பெட்டிஷன் கொடுக்குறோம். கொடுத்து இது தொடர்ந்து ப்ராசஸில் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது மாற்றி தந்துருவாங்கன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது போன்று வட மாநிலங்களில் வக்பு சொத்துக்கள் புறம்போக்கு, அது அரசு புறம்போக்குகளாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையம் இருக்கு. இன்றைக்கு இதன் மூலமாக இவர்கள் எதை நாடுகிறார்கள் என்று சொன்னால், லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் அவருடைய கண்ணை உறுத்தி கொண்டிருக்கிறது. அதை அபகரிப்பதற்காக இந்த மாஃபியா கும்பல்கள், இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபியை சேர்ந்த மாஃபியா கும்பல்கள் அதை கொள்ளையடிப்பதற்காக ஒரு திட்டமிட்டிருக்கிறது தான் இதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி. அதற்கு ஒரு காலத்திலேயும் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி ஆகட்டும், மற்றும் உள்ள மதசார்பற்ற சக்திகளாகட்டும் இதற்கு எதிராக திரண்டு எழுவார்கள். நிச்சயமாக இந்த சட்டம் முறியடிக்கப்படும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி நன்றி நன்றி. திரு புரட்சி கவிதாசன், நிறைவு பார்வை. இந்து அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய கோவில் வருமானங்கள் அரசுக்கு வருகிறது. இந்து அறநிலையத்துறையில் பொதுமக்கள் பக்தர்கள் கொடுத்த காணிக்கைகள் ஆயிரக்கணக்கான கிலோ தங்கம் உருக்கப்பட்டு வெளிநாட்டு வங்கிகளில் டெபாசிட் செய்யப்பட்டு அந்த வட்டியை அரசு வாங்கி நான் சொல்றேன் சார், அவதூறா இருந்தா நீங்க சார், நீங்க அவதூறா இருந்தா கோர்ட்டுக்கு போங்கற வேலை எல்லாம் இருக்க கூடாது. சும்மா உங்க இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போலாமா? என்ன பேங்க் ஆஃப் அமெரிக்காவா? பேங்க் ஆஃப் வெளிநாட்டு வங்கினா எந்த வங்கியில இருக்கு? அவதூறுனா சொல்லுங்க சார். அவதூறு இல்ல சார், நீங்க பேசுறது பொய். 200 கிலோ இந்த ஆதாரம் டெபாசிட் பண்ணிருக்கீங்க. மக்கள் மன்றத்துல வெளிநாட்டு வங்கி எங்க இருந்து? சரியான ஆதாரத்தோட சொல்லுங்க. மக்கள் மன்றத்துல ஆதாரத்தோட தான் சொல்றோம். மக்களுடைய வருமானத்தை அரசுடைமையாக்குற அரசாங்கம் இஸ்லாமியருடைய கிறிஸ்தவருடைய வருமானத்தை எந்த வங்கி தவறான தகவலை கொடுக்காதீங்க. தவறான தகவலை போய் பேசிட்டு இருக்கீங்க. நான் பச்சையா சொல்றேன். என்ன சொல்லிட்டு இஸ்லாமிய சார் எந்த வங்கி சார்? நீங்க வழக்கறிஞர், நீங்க வழக்கறிஞர். உண்மை சார். இங்க இருக்கக்கூடிய எந்த ஃபாரின் வங்கி சார் ஆதாரத்தை தருகிறேன்.
சார் நீங்க எந்த வங்கியின் மக்கள் மன்றத்துல சொல்லுங்க சார். வேற ஒரு விவாதத்துல கூட வச்சுக்கோங்க. வேற விவாதம் இல்ல, நீங்க உங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போறீங்க. நீங்க ஆதாரத்தை பிறகு கொடுங்க. எந்த வங்கியில் அந்த கோல்டு உருக்கப்பட்டு வச்சதாக சொல்றீங்க, அந்த வங்கியோட பேரை சொல்லுங்க. கோவில் காணிக்கைகளை தங்கமா உருக்கி டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன். அந்த ஒரு நிமிஷம் அறநிலையத்துறையே இல்ல ஒரு நிமிஷங்க, ஆபரணங்களை உருக்கி பத்திரமாக லாக்கர்ல வைக்கிறது அறநிலையத்துறை பின்பற்றி வரக்கூடிய ஒரு திட்டம். இந்தியாவில் இங்க மட்டும் இல்ல, பல மாநிலங்கள்ல பல கோயில்கள்ல பக்தர்களுடைய காணிக்கையை உருக்கி தங்கமாக கட்டியா மாத்தி லாக்கர்ல வச்சு அதுல இருந்து வருமானத்தை வாங்குறாங்க. காணிக்கையை உருக்குறதுக்கெல்லாம் அதுக்கு வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு அவங்க முன்னிலையில நடந்திருக்கு. நீங்க சொல்றது வந்து வெளிநாட்டு வங்கியில அடமானம் வச்சிட்டாங்கன்னு சொல்றீங்க. எந்த வெளிநாட்டு வங்கியில வச்சிருக்காங்கன்னு கேக்குறாங்க, அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. உரிமை கிடையாதுங்க சார். வேற அடைமாற்றம் செய்வதற்கான உரிமை உங்களுக்கு கிடையாது. இருக்கு. அடமானம் எங்க வச்சிருக்காங்க? வைப்பு நிதி வைக்கிறது அடமானமா? இல்ல புரட்சி கவிதாசன் பாயிண்ட் கோல் போஸ்ட மாத்திட்டே போகாதீங்க. சொல்லுங்க. இந்தியால தமிழ்நாட்டுல மட்டும் தங்கத்தை உருக்கி இருக்காங்களா? கோயில் தங்கத்தை வேற மாநிலத்துல உருக்கலையா? திருப்பதியில மாதந்தோறும் உருக்கி, திருப்பதியில மாதந்தோறும் உருக்குறாங்க. அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால் இருக்கு. நீங்க வந்து அதை வந்து அடமானம் வைக்கிறாங்க. வெளிநாட்டு வங்கினா என்ன அமெரிக்கா வங்கியில வச்சுட்டாங்களா, துபாய் வங்கியில வச்சுட்டாங்களா, எதுல வச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க சார். நான் சொல்றேன் சார், விவரம் தரேன். நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். பயப்படுறீங்க, பதட்டப்படுறீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? பொய் சொல்லக்கூடாது, உண்மைக்கு மாறான தகவல் சொல்லக்கூடாது. கோவில் வாரியா பட்டி கிளாரிஃபை பண்ணுங்கன்னு கேக்குறேன். கோயில் தங்கம் சார் வெளிநாட்டு வங்கி எதுன்னு சொல்லுங்க சார். அடுத்த பாயிண்ட் போலாம். வெளிநாட்டு வங்கி எது? எந்த வெளிநாட்டு வங்கியில அடமானம் வச்சிருக்காங்க சொல்லுங்க சார். நான் சொல்றேன் சார். சொல்லுங்க சார். ஒரு லைன். கோல்ட் மானிட்டைசேஷன் ஸ்கீம் செப்டம்பர் 9 செப்டம்பர் சார். ஹலோ சொல்லுங்க சார். சார் நான் வந்து வெளிநாட்டு வங்கிகள்ல அரசு வங்கிகள்ல இந்த கோவில் நகைகள் உருக்கப்பட்டு உருமாற்றம் செய்யப்பட்டு குறைந்தபட்சம் எந்த வங்கி சொல்ல முடியும்? ஆதாரம் தருகிறேன் சார். ஆதாரம் தருகிறேன் சார். எந்த வங்கின்னு சொல்லுங்க, அது போதும். மக்கள் மன்றத்துல எல்லாருக்கும் தெரியற மாதிரி எந்த வங்கி, வெளிநாட்டு வங்கின்னு சொல்றீங்க, ஆதாரம் பிறகு காட்டுங்க. எந்த வங்கின்னு சொல்லுங்க. மக்கள் மன்றத்துல அரசு சரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒவ்வொரு கோயில் நிர்வாகங்களையும் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தவறான தகவல் கொடுக்கிறது எந்த வகையில நியாயம்? வெளிநாட்டு வங்கின்னு சொன்னீங்கல்ல, அந்த வங்கியுடைய பெயரை மட்டும் சொல்லுங்க. சொல்றீங்க பொதுமக்களுடைய பங்களிப்புல தான் நீங்க குடமுழுக்கு நடத்துனீங்க. அரசாங்கம் அதெல்லாம் இரண்டாவது சார். சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க சார். நீங்க இதுக்கு மட்டும் பதில சொல்லுங்க. எந்த வங்கின்னு மட்டும் பதில சொல்லுங்க. இல்ல அதுக்கு தான் நான் பதில் சொல்றேன் சார். சார் ஹாங்காங்ல இருக்கு சார். ஹாங்காங்ல இருக்கு சார். நான் ஹாங்காங்ல இருக்கு சார். நான் விபரம் தரேன். ஹாங்காங்லயா? எந்த ஹாங்காங்? என்ன பங்கு? ஹாங்காங்ல உங்களுக்கு சட்டம் தெரியுமா? இந்து சமய அறநிலையத்துறை சட்டப்படி சொல்லுங்க. இந்திய அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட அரசு பொது உடைமை வங்கிகளில் தான் வைக்க முடியும். ஒரு வழக்கறிஞரா இருந்துகிட்டு ஊத்த முடியாது. அதுதான் தாராளமயமாக்கல். அதுதான் தாராளமயமாக்கல். தாராளமயமாக்கல் வந்து நம்ம தனி சொத்து. மக்கள் சொத்து அப்படி ஆக்க முடியாது. சட்டம் சட்டம் என்ன சொல்லுதுன்னா அரசுடைமை ஆக்கப்பட்ட வங்கிகளில் தான் வைக்க முடியும். அதான் சட்டம். சரி அடுத்த பாயிண்ட் போங்க. அடுத்த பாயிண்ட் போங்க, முடிக்கலாம். நிதி ஆதாரம் பெறுவதற்காக வைக்க முடியும். சரிங்க. இப்ப அந்த வேலையை வந்து திராவிட மாடல் அரசாங்கம் செய்திருக்குன்னா சார்ஜ் யூ, அவ்வளவுதான். நீங்க வேணா டிஃபெண்ட் பண்ணிக்கங்க. அடுத்தபடியா ஒரு கோயிலை வந்து ஒரு சாமியை வந்துட்டு வீட்டுக்குள்ள பிரதிஷ்டை பண்ணி நானா கும்பிட்டுக்கிட்டேனா பிரச்சனை இல்லைங்க. ஆனா அங்க ஒரு உண்டியல் வச்சு பொதுமக்கள்கிட்ட இருந்து வசூல் பண்ணனா அந்த காசு வந்து அரசாங்கத்துக்கு போகும். அப்ப பங்களிக்கிறவருக்கு கேள்வி கேட்பதற்கான உரிமை இருக்கிறது அப்படின்னு தான் அதை மீன் பண்றாங்க. அதே அளவுகோல், அதே நடைமுறை இப்போ வக்புக்கு நாட் ஒன்லி முஸ்லீம், கிறிஸ்டினோ, இந்துவோ வக்பு கொடுத்தா அந்த சொத்து கேள்வி கேட்பதற்கான உரிமை அவர்களுக்கு எழுகிறது, இயல்பாக எழுகிறது. அதனால ஒரு நாம்கேவாசா அவங்களுடைய பிரதித்துவம் இருப்பதில் என்ன தப்பு? இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு தான், இஸ்லாத்தை நம்பித்தான் அவன் வக்பு கொடுக்குறான். அவனுக்கு கேள்வி கேட்க உரிமை இல்லையா? இஸ்லாத்தை ஏற்றிருந்தாலும் ஏற்காமல் இருந்தாலும் வக்ஃபு செய்யப்பட்ட சொத்துக்கள் என்று வந்துவிட்டால் வக்ஃபு கொடுத்தவரே அதை பற்றி கேட்க முடியாது.
வக்ஃபு வாரியத்திற்கு எல்லா விதமான சட்ட அனுமானங்களும் இருக்கின்றன. அந்த சட்ட விதிகளின்படி தான் பார்க்கப்படும். நேற்று நான் 2 ஏக்கர் நான் கொடுத்திருக்கிறேன் தானமாகன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு அந்த 2 ஏக்கருக்குள்ள கேள்விகளை கேட்பெல்லாம் வர முடியாது. என்றைக்கு வக்ஃபு செய்யப்பட்டு விட்டதோ, தானமாக மசூதியின் பெயரில் கொடுக்கப்பட்டு விட்டதோ, தானமாக கோயில் பெயரில் கொடுக்கப்பட்டு விட்டதோ, கொடுத்தவர் மீண்டும் உரிமை கேட்க முடியாது. கேட்பதும் கிடையாது. சரி சார், நன்றி. கேட்பதற்கு கொடுப்பதில்லை. திரு ரஹ்மான் நிறைவு பார்வை சொல்லுங்க சார். நிறைவு பார்வை எடுத்துட்டேன் சார். நம்ம நிறைவு பண்ணு சார். 8-7 ஆயிடுச்சு. நன்றி. ரிவோக் பண்ண முடியாது சார். இதுல 2 விஷயம்தான். ஒன்று, வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்பதிலும் சரியாக நிர்வகிப்பதிலும் எல்லா வகையான அம்சங்களும் நிறைந்த வக்ஃப் ஆக்ட் 1995 இருக்கிற போது அதை பலவீனப்படுத்தக்கூடிய வகையிலான சட்ட திருத்தங்கள் வருவது ஏற்புடையது அல்ல. இது ஒன்று. இரண்டாவது, வக்ஃபு நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடிய மசூதிகளில், தர்காக்களில் உள்ளே வணக்க வழிபாட்டு முறைகளை எல்லாம் முழுமையாக தெரிந்து செயல்படக்கூடிய, அரசியல் சாசன சட்ட உரிமையோடு செயல்படுத்தக்கூடிய முஸ்லிம்கள் உறுப்பினராக இருந்தால்தான் முஸ்லிம்கள் அந்த வணக்க வழிபாட்டு முறைகளையும் அந்த முறைகளை பின்பற்றக்கூடிய வக்ஃபு நிறுவனங்களையும் சரியாக நிர்வகிக்க முடியும். அதே போலத்தான் இந்து பெருமக்களுக்குத்தான் கோயில் வழிபாட்டு முறைகள் எல்லாம் தெரிந்தது. எனவே இந்து பெருமக்கள் உறுப்பினராக இருப்பதும் கோயில்களை அவங்க இருக்கிறதும் எப்படி அந்த வணக்க வழிபாட்டு முறைகளில் நம்பிக்கையும் அதனுடைய செயல்முறைகளும் தெரிந்தவராக இருப்பதனால்தான் அது சரியான இலக்கை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் முடியுமே தவிர முரண்பாடாக அடம்பிடித்து கொண்டு சம்பந்தம் இல்லாமல் இன்னொரு சமுதாயத்தை, இன்னொரு மதத்தை உள்ளே கொண்டு போய் வைத்து அங்கே தகராறை உருவாக்கி, முரண்பாட சூழல்களை உருவாக்கி, எல்லோரையும் அரவணைத்து சகோதரத்துவ வாஞ்சையாக கொண்டிருக்கக்கூடிய இந்திய நாகரிக கலாச்சாரத்தில் மிகப்பெரிய குளறுபடிகளையும் குழப்பங்களையும் உருவாக்குவதுதான் இந்த வக்ஃபு சட்ட திருத்தத்தினுடைய நோக்கமாக, அதனுடைய பின்புலமாக இருக்கிறது என்பதனை மிக பட்டவர்த்தனமாக எல்லோரும் குற்றம் சாட்டுகிறோம். முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, இந்த நாட்டில் அமைதி வேண்டும், எல்லா மக்களும் சுதந்திரமாக வாழ வேண்டும், எல்லா மத சுதந்திரமும் தொடர்ந்து எல்லோருக்கும் வழங்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய எல்லோரும் பார்க்கிற பார்வையில் இன்றைக்கு வக்ஃபு சட்ட திருத்தம் என்று கொண்டு வந்திருப்பது மோசடி என்பதுதான் நம்முடைய கருத்து. நன்றி. திரு மெய்யப்பன், ராமசாமி ஐயப்பன், சுருக்கமா. ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் அவர்களோட மதத்தை சார்ந்தும் மத வழிபாடுகள் சார்ந்து நம்பிக்கை சார்ந்து செய்வதற்கான தனிப்பட்ட உரிமை இருக்க வேண்டும். அரசு எங்கேயுமே இன்டரப்டே பண்ணக்கூடாது. ஆனால் ஒன்றே ஒன்று, உலக நாடுகள் எல்லா இடத்துலையும் சரி, இந்தியாலையும் சரி, லேண்ட் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் அதை வெரிஃபை பண்ணுறதுக்கான அதிகாரம் அரசுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஏன்னா அதோட டாக்குமெண்டேஷன் அவங்க தான் பண்ணுறாங்க. இன்றைக்கி வரைக்கும் நம்ம பிளாக் செயின் மெத்தடில் நம்ம லேண்ட் டாக்குமெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணணும், எல்லாத்தையும் பப்ளிக் ரெக்கார்ட் ஆக்கணும்னு சொல்கிறோம். இன்னும் அரசு அதை செய்யாமல் இருக்குது. அப்படின்ற போது அந்த லேண்ட் ரெக்கார்ட்ஸில் கான்ஸ்டண்ட்டாக கேள்விகள் வருது. அதை நிர்வகிக்கிற உரிமை, பொறுப்பு, அதற்கான ஃபெசிலிட்டி எல்லாமே அரசுக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதனால் அது அரசு அதிகாரிகள் கிட்ட இருக்க வேண்டும். அதை சார்ந்த கேள்விகள் போகணும் அப்படின்னா அது நீதிமன்றத்துக்கு மற்ற எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. வக்ஃபுக்கு மட்டும் அதற்கு தனியாக ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாத ஒரு தனி ட்ரைபுனலாக இருக்கக்கூடாது அப்படின்றது ஒன்று. 2013 ஒரே ஒரு நிமிஷம் ஐயா, மற்றவங்க பேசும்போது நான் குறுக்கிடல. இரண்டாவது, கடைசி வாய்ப்பு சாட்டலைட் லொகேஷன்ல இருக்க இந்த மாதிரி குறுக்கிடுறது தவறு அப்படின்னு நான் கருதுறேன். நான் தனியாக நான் பேசி முடிச்சறேன், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. ஏன்னா நீங்க பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் பேசுறது எங்கேயுமே கேட்காது. மிக்க நன்றி. இதுதான் ஒரு டெமோக்ராட்டிக் சிச்சுவேஷன், இதான் ஒரு டெமோக்ராட்டிக் டிஸ்கஷன் அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா மற்றவங்க பேசுறதும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும், அனைவருக்குமே சமமான வாய்ப்பு. சொல்லுங்க, பாயிண்ட்க்கு வாங்க ராமசாமி. அவர் குறுக்கிட்டாரு. தமிழ்நாட்டுல சர்வே பண்றதுக்கு ஆட்களை போட்டுருக்காங்கன்னு சொன்னாரு. அது ஒரு வேல்யூ அடிஷன் தான். அவங்கள அவர் ஜாயின் பண்ணல. பாயிண்ட்க்கு வாங்க. 1954 சட்டத்திலயும் இருந்துச்சு. ஆனா 2013 சட்டத்துல அதற்கான மறிவு வரும்போது அந்த டிரான்ஸ்பரன்சி கேள்விக்கு உள்ளாகுது. அந்த டிரான்ஸ்பரன்சியை தான் இன்னைக்கு மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். இது இல்லாம அண்ணன் கான்ஸ்டன்சன் அவர்கள் சொன்னாங்க 2 பெண்களை மட்டும் கொண்டு வரனால நம்ம அவர்கள் வாழ்வாதாரம் முன்னேறிடுமா அப்படின்னு. அப்படி கிடையாது. அது ஒரு 2 சிம்பிள். யாராவது ஒருத்தர் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு கிரியேட் ஆச்சு அப்படின்னா நம்ம இன்னைக்கு ரிசர்வேஷன் மூலமா என்ன பண்றோம், அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு. அனைவருக்குமே வாய்ப்பு கிடைப்பதில்லை. ஆனா கிடைச்சா மற்றவங்களுக்கும் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்றது ஒரு முன்னேற்றம். அதற்கான ஒரு வாய்ப்பாக தான் இன்னைக்கு பெண்களுக்கும் கிடைக்கிறது, தாழ்த்தப்பட்டவர்களும் கிடைக்கிறது, பிற்படுத்தப்பட்டவர்களும் கிடைக்கிறது, பழங்குடியினருக்கும் கிடைக்குது, அந்த மாதிரி பஷ்மந்தா முஸ்லிம்ஸ்க்கும் கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்க தேவை இருக்கிறது. நம்ம அதனால அவர்களுக்கு கிடைக்கணும் கிடைக்க கூடாது அப்படின்னு கிடையாது. தமிழகத்தில் இருக்கு அப்படின்னா நாடு முழுக்க அனைவருக்குமே நம்ம கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது.
நன்றி 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 சார். இன்னொன்று உங்களை கேட்கணும், ஒரு ப்ரொபேஷன் பீரியட் மாதிரி வச்சுருக்காங்க. முஸ்லீம் அல்லாதவர் இந்த சொத்தை கொடுத்தா, முஸ்லீம் அல்லாதவர் வந்து மெம்பர் ஆகக்கூடாது, மெம்பர் ஆகலாம். முஸ்லீம் அல்லாதவர் வக்ஃபுக்கு ஒரு தானம் கொடுக்குறாரு, பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஒரு இதுக்கு கொடுக்குறாங்கன்னா அது வக்ஃபு சொத்தாக கருதக்கூடாது. முஸ்லீமாக இருக்கிறவர் கொடுத்தாலும் அவர் 5 வருஷம் முஸ்லீமாக இருக்கணும்னு கேட்குறாங்களே, அது என்ன சார்? அதுதான் இப்போ நமக்கு அவங்களுக்கு இதில் இருக்கிற ஹிப்போக்ரஸி என்ன அப்படின்னா, கடவுளுக்குன்னு கொடுக்குறான், அதை யார் வேணாலும் கொடுக்கலாம், ரைட்? அதை வக்ஃபுக்கும் கொடுக்கலாம், திருப்பதி தேவஸ்தானத்துக்கும் கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும், ஏன்னா அவனுக்கு இருக்கிற கடவுள் நம்பிக்கை. இவங்க இப்போ புதுசாக ஒன்று கொண்டு வர்றாங்க, 5 வருட காலம் அவர் இஸ்லாமியராக இருந்திருக்க வேண்டும். அப்போ 5 வருஷம் அவன் இஸ்லாமியராக இருந்தாலும் யார் சர்டிஃபை பண்ணுவான்? இப்போ அந்த கேள்வி வருதா இல்லையா? அப்போ இவங்க உண்டாக்குறது எல்லாமே குளறுபடி, ரைட்? இப்போ சகோதரர் நம்ம மையப்பன் சொன்னார்ல, பெண்கள் வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கணும், அங்கே 4 இஸ்லாமியர்கள் உறுப்பினர்களாக இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கே ஒழிய இஸ்லாமிய ஆண்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று இல்லை. எனவே தான் மாண்புமிகு முதலமைச்சர் 2 பெண்களை, நமது பாத்திமா முசாஃபர் அவர்களையும் ஆசிபா அவர்களையும், ஆமா மரியம் அவர்களையும் அங்க நியமித்திருக்கிறார். செய்வதற்கு சட்டத்தில் எல்லா இடத்திலும் இடம் இருக்கிறது. இன்னொன்னு சகோதரர் நம்ம கவி சொன்னார், நாங்க வந்து சட்டத்தை தங்கத்தை உருக்கி வெளிநாட்டு வங்கியில வச்சிட்டோம். ஆனால் அவர் வந்து வழக்கறிஞர்னர், நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போனப்போ நமது அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர், ஐயா 2 விஷயம் இருக்கு. ஒன்று, அந்த கோயிலில் உள்ள சாமிக்குன்னு இருக்கிற நகைகள் வேறு, காணிக்கை என்பது வேறு. அந்த சாமிக்கான நகைகளை அரசு தொடவில்லை, அது சாமிகளிடமே இருக்கிறது, அந்த இந்து கோயிலில் இருக்கிற சாமிகளிடமே இருக்கிறது. காணிக்கை என்று போடப்பட்டது காசை போன்று தங்கமும் ஒரு காசுதான், அதை எடுத்து அந்த மக்களுக்கு செய்யலாம் என்று சட்டம் சொல்லுகிறது என்பதை, அது மட்டுமல்ல, அந்த தங்கத்தை மேற்பார்வையிடுவதற்கு உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தலைமையில் குழு அமைத்து இது காணிக்கையாக வந்ததுதான், இது சரிதான் என்று அவர்கள் சொன்ன பிறகு அதையும் அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளில் தான் முதலீடு செய்ய முடியும். நீங்க இஷ்டத்துக்கு போய் செஞ்சிட முடியாது. அதையும் அந்த அறங்காவலர் உறுதி செய்யணும், அந்த IAS அதிகாரி உறுதி செய்யணும், அமைச்சர் போய் பண்ண முடியாது. மேடம் கூட ஒரு கமிட்டியில் இருக்காங்க. அதுதான் நான் சொல்றேன். அதாவது எதையும் சட்டப்பூர்வமாகத்தான் செய்கிறதே ஒழிய இவர்கள் நினைப்பதை போல அவர்கள் கொண்டு போய் அடுத்த நாட்டு வங்கிகளிலே போடுவதை போல நாம் போடுவதில்லை. இந்த அரசு மக்களுக்கான அரசு அதை செய்து கொண்டிருக்கிறது. அதை உணர்ந்து கொண்ட காரணத்தினால்தான் 76% மக்கள் தெளிவாக தீர்ப்பளித்தார்கள். இந்த சட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்திருப்பது என்பது மக்களுக்கு பாதகமானது. நன்றி, உங்க எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்வி களம், மக்களின் மேடை.